திருச்சிற்றம்பலம். இக்கல நீரை கணியப்பம் ஓடவள் போரி கப்பிய கரிமுகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருதிரள் போய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. தமிழ் அடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பி ரமணிபடும் அப்புணம் அதனிடை மாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ இந்த குலமானது ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. ஒளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அடைந்த வீரா நடை போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி தருவாதகுரன் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகம் எம்பளுடன் ஐயா வல்லல் வைத்தியநாசமுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் சுகபிரமரசி பூசித்த அத்தியாயத்தில் பகுதி 6 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். கந்தர் அலங்காரத்தில் இன்றைய பாடல் படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றில்லை முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை பரமானந்த மேற்கொள விம்மி விம்மி நடிக்கின்றில்லை நெஞ்சமே தஞ்சமே அது நமக்கு இனிய என்று மிக அற்புதமாக சொல்கின்றார் அருணைநாத பெருமான். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், படிக்கின்றில்லை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்ற. சாமியை பற்றி நிறைய படிக்கணும், அதுலேயும் பழனியை பற்றி நிறைய படிக்கணுங்கிறார் அருணைநாதர் சொல்றாரு. பழனியை பற்றி நிறைய படிக்கணும்பா, ஏன்னா பழனி அப்படிப்பட்ட தலம். அங்கே பெருமான் செல்வம் மட்டும் அல்லாமல் ஞானம் மட்டும் அல்லாமல் எல்லாவற்றையும் தரக்கூடிய பெருமானாக விளங்குகின்றார். படிக்கின்றலை முக்கியமா யாரை பத்தி படிக்கணும்? முருகப்பெருமானை பற்றி படிக்க வேண்டும். முருகா என்கிலை அப்படின்னாரு. முருகப்பெருமானை பத்தி நிறைய படிக்கணும். ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், ஆனா தமிழுக்கெல்லாம் மூல காரணமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி நிறைய படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல முதல்ல படிக்கின்றிலை அப்படின்னு. எப்படி படிக்க வேண்டும் என்றால் அனுபவமாக படிக்க வேண்டும். அந்த அனுபவம் எப்பொழுது வரும் என்றால், நூல்களில் நன்றாக கற்றால் அந்த அனுபவ அறிவு நமக்கு உண்டாகும். எத்தனையோ நூல்கள் எல்லாம் முருகப்பெருமானை பற்றி கூறியிருக்கின்றது. கந்த புராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகள், எத்தனையோ நூல்கள் எல்லாம். அப்புறம் நமது குமரகுரு சுவாமிகள் போன்ற அருளாளர்கள் எல்லாம் முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்கின்ற அந்த நூல்களை எல்லாம் கற்று தேர்ந்து அதை அனுபவத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் உண்மையான படிப்பு என்று இந்த பாடலில் மிக அருமையாக சொல்கின்றார். படிப்பவர் படிக்கின்றிலை, அப்படி போய் படிக்கணும், நான் படிக்கின்றிலை அப்படிங்கிறார். இப்ப அருணைநாத பெருமான் இப்படி சொல்றாரு அப்படின்னா அவர் படிக்காம இருந்தது கிடையாது. அவர் நமக்கு உணர்த்துறார். எல்லா உயிர்களும் இந்தவாறு செய்ய வேண்டும் என்று நமக்கு. இப்ப மாணிக்கவாச பெருமான் ஆடுகின்றலை கூத்தொடையான் கலருக்கு அன்பிலை பாடுகின்றலை பதைப்பதும் செய்கின்றை சூடுகின்றதில்லை சூட்டுகின்றதும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் அந்த பணி அவர் செய்யலன்னு இல்லை, அவர் எல்லா பணியும் செஞ்சவர் மாணிக்கவாச பெருமான். ஆனா சொல்றாரு ஆடுகின்றலை கூத்துடையான் கலருக்கு அன்பிலைங்கார். அப்ப சாமி நான் அவரை நினைந்து கூத்தாடி இருக்கணும், அது செய்யலை. பாடலை, பதைக்கலை, மலரை பறிக்கலை, அதுக்கு சூட்டுவதும் இல்லை. இதெல்லாம் செய்யலை அப்படின்னா நாமளாம் அதை செய்யணும்னு அர்த்தம். ஏன்னா அருளாளர்கள்லாம் நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே உங்களை சொன்ன மாதிரி அவங்களாம் ஞானத்துக்காக வந்தவங்க. அவங்க சரீரி யோகம்லாம் முடிந்து
ஞானத்திற்காக வந்து நமக்கெல்லாம் போதித்து விட்டு அவர்கள் செல்கின்றனர். அப்படி செய்த போதனை தான் நமக்கு பாடலாக வருகின்றது. அப்படி ஆமாறு உன் திருவடிக்கு அகங்கொள்ளையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலில் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் புத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளா உன்னை சார்வானே என்று சொன்னால் இதெல்லாம் செய்யவில்லை என்றால் அதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இறைவன் மேல் நமக்கு அன்பு வர வேண்டும் என்றால் பூமாலை புனைந்தேத்தணும், புகழ்ந்து உரைக்கணும், புத்தேலில் கோமானின் திருக்கோயில் தூகணும், மெழுகணும், கூத்தாடணும், எல்லா பணியும் செய்யணும். எதையுமே விடக்கூடாது. தீட்சை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. எனக்கு சிவ பூஜையே கிடைச்சிருச்சு, சிவபெருமானே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு, நான் எதுக்கு மற்ற பணி செய்யணும்னு விட்டுறக்கூடாது. ஃப்ளவர் பண்ணி பண்ணணும். யாராக இருந்தாலும் சரி பண்ணி தான் போக முடியும், போகாமல் எங்கேயும் போக முடியும். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காவலாளி இருப்பார், அவர் நினைச்சாலும் என்ன செய்யணும், அந்த பூட்டை திறந்து தான் உள்ள போக முடியும். காவலாளி நினைச்சாலும் பூட்டை திறந்து தான் போக முடியும். மேனேஜர் நினைச்சாலும் சாவியை திறந்து தான் போக முடியும். எம்டி நினைச்சாலும் அந்த சாவியை திறந்து தான் உள்ள போக முடியும். ஏன் முதலாளியே நினைச்சா கூட அந்த டோரை திறந்தா தான் உள்ள போக முடியும், இல்லைன்னா யாரும் போக முடியும். அதே போல சரியா செஞ்சாலும் சரி, சிறிய கிரியாளராக இருந்தாலும் சரி, யோகிகளாக இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே படிநிலையில தான் இந்த உயிர் போகுமே தவிர எல்லாருக்குமே எது செஞ்சாலுமே எல்லாம் ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் கூட, ஞானம் வராம மோட்சம் அடைய முடியாது என்று வந்து ஞானம் வரணும். அதுக்கு அடிப்படை சரிகிரி யோகம் பண்ணணும். ஞானம் எப்படி வரும் அப்படின்னா, எல்லா பொருள்களிலும் ஈசன் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு வருவதுதான் ஞானம். இப்ப நமக்கு பார்த்தா நமக்கு மரமா தான் தெரியுது, செடியா தான் தெரியுது, கொடியா தான் தெரியுது, எல்லாம் இப்படிதான் தெரியுது. ஆனா சாமி அதுல தெரியல. ஆனா அதுல இருக்காரு, ஆனா தெரியல. என்ன காரணம்? அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. அது வருவதுதான் ஞானம். எந்த உயிரை பார்த்தாலும் இறக்க உணவு வந்துடும். அதை பார்த்தா ரொம்ப அடுத்தவங்க அழுதா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரும், ஒருத்தவங்க துன்பப்பட்டா நம்ம கண்ணுல இருந்து தண்ணீர் வரும். இப்படி ரொம்ப இறக்க குணம் வந்துடும். சாமி நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இறை குணம் நமக்கு வந்துருச்சுன்னா, அந்த என் குணம் நம்ம மேல பதிஞ்சிருச்சுனாலே நமக்கு அந்த ஞான நிலை வருகின்றது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்க சாதாரண ஒரு யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உயிர் படுற துன்பத்தை பார்த்து உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஞானம் தூறு விட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படி வரல, நல்ல அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப நமக்கு இன்னும் பக்குவம் வரலன்னு அர்த்தம். நமக்கு இன்னும் ஞானம் துளி விட்டு கூட. ஏன்னா எவ்வுயிரும் காக்க ஒரு ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாமும் ஒருவர் அல்லவோ என்று சொல்வதற்கிறங்க எல்லா உயிரிடத்திலும் ஈசன் இருக்கின்றான் என்கின்ற உணர்வு வரணும்ல. அந்த தானே நம்ம வந்து பிற உயிரிட நமக்கு இறக்கம் வரும். இல்லைன்னா இறக்கம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு உயிர் துன்பப்பட்டதுன்னா அந்த உயிருக்குள்ளேயும் ஈசன் இருக்காருன்னு நினைப்போம். அப்படின்னாதான் நம்ம வந்து பிற உயிர் துன்பப்படாதுன்னு நம்ம நினைப்போம், துன்பப்படக்கூடாது அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும். அவன் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நாம என்ன செய்ய முடியாது, நமக்கு கொஞ்சம் கூட ஈசன் மேல் நமக்கு பற்று இல்லைன்னு. அப்படி எல்லா உயிரிடத்திலும் பற்று வரணும்னா நம்ம எல்லா உயிரிடத்திலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அது வருவதுதான் நமக்கு ஞானம். அதுக்கு இந்த சரியகிரிய யோகம் பெற்றால் ஞான நிலையை நாம் அடைவோம். அந்த ஞான நிலை வந்துருச்சுன்னா இந்த அருளாளர்கள்லாம் இந்த ஞானத்தை போதித்துட்டு எப்படி போவாங்க அப்படின்னா, இந்த உடல் மேல கொஞ்சம் கூட பற்று இல்லாம இருப்பாங்க. வரும்போது ஞானம் வந்துருச்சுன்னா நமக்கு உடல் மேல பற்று இருக்காது. அதுலயும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க நமக்கு ஞானம் வந்திருக்குங்கிற அந்த உணர்வு எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சின்ன ஒரு ஊசி போட்டாலே ஆணு கத்துறோம், ஆனா அது கூட வரக்கூடாது. ஊசியா போடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, அந்த உணர்வே இருக்கக்கூடாது. சிவத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உடம்பு தெரியாது. உடம்பையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சிவம் தெரியாது. இப்ப நமக்கு உடம்பு தான் தெரியுது, சிவன் தெரியல. அப்படித்தானே உண்மை? சாமி தெரியல, கண்ணில் தெரிய மாட்டேங்குது. நம்ம உடம்பு, ஏன் உடம்பு இங்க வருங்க, ஏன் உடம்பு அப்படின்னு. ஏன்னா உடம்பு மேல அவ்வளவு பற்று வச்சிருக்கோம். ஒரு நாள் 2 நாள்ல எத்தனையோ கோடி பிறவியில் இந்த உடம்பு மேலேயே பற்று வச்சு வந்ததுனால இந்த வாசனாமலை தாக்க நம்மளை விடுறது இல்லை. அதுக்கு திருவருள் துணை செய்தால்தான் நமக்கு முடியும். நாம திருவருளே கூப்பிடுறதே இல்லை, எதனாலும் சிவன் செயல்னு சொல்றது இல்லை. அதனால நமக்கு அது கூட்டி வைக்கிறது. எல்லா செயலையும் இறைவன் செயலுங்கிற எண்ணம் வந்தா தானே நமக்கு அந்த நிலை வரும். படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றிலை. சொன்னாரு, பழனி திருநாமத்தை எப்படியாவது சொல்லுப்பா. பழனி அங்க இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை, அந்த பழனி ஆண்டவரை
அந்த தண்டபாணிய அவருடைய திருநாமத்தை நீ சொல்லக்கூடாதா? சரி, அவர் சொல்றவங்களுடைய திருவடியவாது வணங்கலாம்ல. பழனி திருநாமத்தை சொல்றவங்களுடைய திருவடியவாது எங்க போயிட்டு வந்திருக்கீங்க? பழனி போயிட்டு வந்திருக்கீங்களா? உங்க திருவடியை நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய தாளாவது போய் தொழுது இருக்கணும். நீ அது கூட செய்யலையே அப்படின்னு. பழனி சொல்லவுமே நமக்கு ஞாபகம் வருதுன்னா அந்த ஆறுமுகம் பாட்டு தான். ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகனகு காசரவனா எனது ஈசன் என மானமுயர் என்று போதும் ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ என்பர். சாமி, இந்த அடியர்கள்லாம் உன்னை ஆறுமுகங்கிறாங்களே, நீ அப்படி சொல்லி நீ அவங்களுக்கு அருள் செய்யலைன்னா அந்த வேதமே உன்னை திட்டப்போகுது சாமி அப்படின்னு நமக்காக அன்னை நகர்க்காக ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாக. மறைனா வேதங்கள், வேதங்களே உன்னை திட்டும் சாமி. அதனால இந்த அடியார்களுக்கு உன்னையே கதின்னு இருக்கிற இந்த அடியார்களுக்கு ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று அந்த அடியார்கள்லாம் உன்னையே பதம் நினைச்சு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டாமா அப்படின்னு யாருக்கு கேட்கா? நமக்காக அண்ணன் என்ன எவ்வளவு பெரிய கருணை. இந்த உயிரெல்லாம் துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு கருணை பண்ணாரு. அப்படி சொல்லிட்டு முருகப்பெருமானை எப்படி ஏத்துறாரு பாருங்க. அப்புறம் இன்னொரு வரி சொன்னாரு, நீ இருபடு மாலை பொறு மேனி எவ வேல நீ நீலமயிலாக உமை தந்த வேலே. நீ எப்படி இருக்கன்னா அந்த வேலை வைத்துக்கொண்டு மயில் வாகனத்தில் நீசர் கடமோடனது தீவினை எல்லாம் அடிய. முருகா முருகா, நீ எப்பேற்பட்ட கருணையுடையவன் தெரியுமா? அந்த அவனவனுடைய தீவனையை மட்டும் கெடுத்தது மட்டும் இல்லாம என்னுடைய தீவனையை நீ நீக்குகின்றாயே, நீ எவ்வளவு பெரிய கருணையுடையவன் அப்படிங்கிறார். நீசர் கடமோடனது தீவினை எல்லாம் அடிய. நீசர்னா அது அசுரர்கள்னு அர்த்தம். அசுரருடைய தீவினையை மட்டும் அல்லாது என்னுடைய தீவனையும் ஈசர் கடமோடனது தீவினை எல்லாம் அடிய, என்னுடைய தீவனையும் அடிய. நீடு தனி வேல் விடும் அடங்கல் வேளா சீறி வரும் ஆற உண்ணும் ஆவி உண்ணும் ஆணைமுக. நீ எப்படிப்பட்டவனா அந்த ஆணைமுகனுக்கே தம்பி. அவர் எப்படிப்பட்டவர்னா அந்த கஜமுகாசுரனையே அழித்தவருடைய தம்பி நீ அப்படின்னாரு. சீறி வரும், சீறி யார் வந்தா? கஜமுகாசுரன் வந்தானா அவனை சாமி என்ன பண்ணாரா? வாகனமாக ஆக்கினார், எலி வாகனமாக ஆக்கினார். அவனுடைய கர்வத்தை ஒடுக்கி ஆணவத்தை அடக்கி எலி வாகனமாக ஆக்கிய அந்த விநாயகப் பெருமானுடைய தம்பியே அப்படிங்கிறார். சீறி வரும் ஆறு உண்ணும் ஆவி உண்ணும் ஆணைமுக தேவர் துணைவா சிகரி அண்டர்கூல் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா. பெருமானே பெருமானே முருகா முருகா. அந்த பிரம்மாவுக்கெல்லாம் வரதத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய முருகா, தேவர் வரதா முருகா தம்பிரானே அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு பாடலையும் பழனி திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா அதுலயும் பழனி முருகப்பெருமான் என்ன செய்வாராம்? இகபர சௌபாக்கியம் அருளக்கூடிய பெருமானா இருக்கான். அந்த பாட்டுல சொல்ற வசன மிக வீற்றி மறவாதே மனதுத்திய ஆற்றில் உழலாதே இசைப்பையில் சடாச்சரம் அதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீட்டில் அருளும் வேளா அசுரர் கிளைவாட்டி மிகவாழ அமர சிறை மீட்ட பெருமாளே என்று இப்படி சொல்றாரு. இகபர இந்த இகத்தில் மட்டும் அல்லாது பலத்திற்கு சென்றாலும் அங்கேயும் அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஒரு பாடல்ல சொல்றாரு பழனி திருப்புகள்ல, அபகார நிந்தை பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருள் பெறுவேனோ அப்படிங்கிற. அப்ப அந்த பழனியை நாம என்ன செய்யணும்? முருகப்பெருமான வணங்கி 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 மகிழணும். போக முடியலையா? போயிட்டு வந்தவங்களுடைய திருவடியில விழுந்தாவது என்ன செய்யணுமா? வணங்கணுங்கிற. பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றில்லை, போயிட்டு வந்தவங்களுடைய திருவடிவாது விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம யாராவது திருநீர் கொண்டுதா கூட விழுந்து வணங்குறது இல்லை. அப்படியா? எங்க எங்க போயிட்டு வந்தீங்க? திருச்செந்தூருக்கா? இப்படி ஒரு கையை வர கட்டிக்கிட்டு கொண்டாங்க அப்படின்னு திருநீர் வாங்கி வாங்க இல்ல. பழனி போயிட்டு வந்திருக்கீங்களா? அப்படியா? எங்க திருநீர் கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வரலையா அப்படின்னு இடுப்புல ஒரு கையை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு மரியாதை வேண்டாமா? திருநீருக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? ஒரு பக்தியோட கொண்டு கோயிலுக்கு போயிட்டு திருநீர் கொடுத்தாங்கன்னா அதை பணிவோடு நாம் என்ன செய்யணும்? அதை வாங்கி அதை நாம் அணிய அவங்க திருவடியில் விழணும். இல்லையாவது அப்படி கையில கொடுத்து வாங்கிட்டு அதை தள்ளி போய் பூசம். அப்படி
பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றிலை முருகா என்கிலை. பேர்பட்ட நாமம் முருகா முருகா முருகா. முருகா என்றது ஒரு தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே என்று சொல்வதற்கு இணங்க முருகா என்பது எப்படி எப்பேற்பட்ட நாமம், எத்தனை கோடி நாமங்களுக்கு அது சமம். நாத விந்துகளாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம அப்படின்னு சொல்றாரா. வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம என்று வெகு கோடி நாமங்களுக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனேன்னு சொல்லும் போதே அங்க யார் இருக்கா, முருகப்பெருமான் யாரா இருக்கா, சிவபெருமான் தான் முருகராக வர. தனக்குத்தானே மகனாகி தத்துவன், தனக்குத்தானே குருவுமாகி, தனக்குத்தானே தத்துவம் கேட்டணும். அப்படி இருக்கும்போது அவருடைய நாமம் எண்ணில்லாத நாமங்களாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி முருகா என்றால் எண்ணில்லாத நாமங்களை சொன்னதற்கு சமம் என்பதற்காக என்ற காரணத்தினால் விழிக்கு துணை அவன் வெண்மலர் பாதங்கள் மேவி குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் அப்படின்னார். நாமம் சொல்லல, நாமங்கள். நாமங்கள்னா எண்ணில்லாத நாமங்களை சொன்னதற்கு. முருகா என்கிலை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றிலை முருகா என்கிலை. அப்ப பழனி ஏற்பட்ட ஒரு சிறப்புடைய செல்வத்தை அங்க வாரி வாரி வழங்குவாராம். இகத்திலையும் பரத்திலையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பாராம் அங்க முருகப்பெருமான். முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை. சரி, பிறருக்கு கொடுத்தாலும் உனக்கு வறுமையாவது வந்திருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. நீ இருக்க செல்வந்தானாவே ஆகிக்கிட்டே இருக்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து நீ ஏழையாவது இருக்கியா, அதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. மிடின்னா வறுமைன்னு அர்த்தம். மிடிக்கின்றலைன்னா பிறருக்கு கொடுத்து ஏழை ஆகணுமா, அந்த அளவுக்கு தர்மம் செய்யணுமா. இப்ப நீங்க யாராவது ஒரு 10 ரூபா தர்மம் செய்யுங்க பார்ப்போம். இங்க வருங்க, என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் எடுக்க. அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு, முசியாமல் இட்டு, அதாவது கேட்கறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, கொடுத்து வறுமை வந்துடணுமா, அந்த அளவுக்கு தர்மம் செய்யணுமா. மிடிக்கின்றலை, உனக்கு வறுமையாவது வந்திருக்கா, அதுவும் கிடையாது. நீ எதுவுமே செய்ய மாட்டேங்க. நீ என்ன செய்யல, முதல் சொன்னாரு படிக்கின்றலை, முருகப்பெருமானை பத்தி படிக்கணும், படிக்கின்றலை. பழனி திருநாமம் பழனி திருநாமத்தையாவது சொல்லணும், அதையும் சொல்லல. சரி, அங்க போயிட்டு வந்தவங்களுடைய திருவடியாவது தொழுது வணங்கணும், அதுவும் நீ செய்யலை. சரி, முருகானாவது சொன்னியா அங்க போய், அதுவும் செய்யல. சரி, நீ பிறருக்கு கொடுத்து வறுமையாவது அடைஞ்சியா, அதுவும் செய்யல. எப்படி சொல்றது பாருங்க. மிடிக்கின்றிலை பரமானந்த மேற்கொள விம்மி நடிக்கின்றிலை. இல்ல அழுது புரண்டாவது முருகப்பெருமானுடைய திருவடியாவது நீ வணங்குறியா, அதுவும் நீ செய்யல. நீ என்னதான் செஞ்சிருக்க. கடைசி சொன்னாரு, நெஞ்சவே தஞ்சம் ஏது நமக்கு, அவனுடைய திருவடியை தவிர உனக்கு எது தஞ்சம். இந்த உலகத்துல நீ எதை சேர்த்து வச்சு நீ என்ன செய்ய போற, நீ எதை கொண்டு போக போற, எதுவுமே உனக்கு தஞ்சம்னு வராது. உனக்கு தஞ்சம்னு இருக்கிறது அவனுடைய திருவடி மட்டுமே. அதை விடுத்து நீ என்ன செய்யற, எதிலையோ போய் பட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு சொல்றாரு. அதனால நாம என்ன செய்ய வேண்டும், பழனி திருப்புகள்ல நீங்க படிச்சு பாருங்க, ஒவ்வொரு திருப்புகளும் அவ்வளவு அற்புதமா இருக்கும். நாதவிந்து கலாச்சி நமோ நம்ம ஆறுமுகம் அசனமிக மறவாதே, அப்புறம் அவனி தண்ணியிலே பிறந்து, எத்தனையோ பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதையும் மிக அற்புதமாக இருக்கின்றார். விம்மி நடிக்கின்றலை. நெஞ்சமே தஞ்சம் ஏது இனி நமக்கு இனியே, அவனே தஞ்சம் என்று நீ புக வேண்டாமா. ஏன்னா சாமியுடைய திருவடி தவிர இந்த உலகத்துல நமக்கு எதுவும் பற்றுக்கோடு கிடையாது. அதனாலதான் உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குவன் கந்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருவடி தவிர நமக்கு எதுவுமே தஞ்சம் கிடையாது. அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்கின்றார் நமது அருணைநாத பெருமான். இந்த பாடல்லாம் நீங்க போய் பாடி பாருங்க. சாமி பேர்பட்ட கருணையுடையவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கந்தர் அலங்காரம் ஒவ்வொரு பாடல்லையும் அப்படியே பாடல்களே அலங்காரம் செய்திருக்கின்றார் அருணைநாத பெருமான்.
நம்ம பூல அலங்காரம் செய்யறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கோம். கந்தர் அந்தாதி அது வந்து அது கீழே விளக்கம் போட்டுருப்பாங்க, பாக்கலையா? விளக்கம் பாத்தீங்களா? விளக்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாடல் பாடுறதுக்கு கஷ்டமா இருக்கா? திரும்ப 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 படிச்சு பாருங்க வந்து. சரி, அப்படியா? கந்தர் அந்தாதியா? வந்துடும் கவலைப்படாது, படிச்சுக்கிட்டே இருக்க, வந்துடும். சரி, இப்ப நம்ம புராணத்துக்கு வந்துருப்போம். இப்ப ஒவ்வொரு துதியை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் சுகமா முனிவர். திருச்செந்தூருக்கு வந்தாச்சு, அந்த கந்த மாதனமலைக்கு இறங்கியாச்சு, 16 தீர்த்தத்தில் மூழ்கியாச்சு, கந்த புஷ்கனி தீர்த்தத்தில் நீர் ஆடியாச்சு, அப்புறம் சிவபெருமானை பூசித்தாச்சு. போன வட்டம் அதானே பார்த்தோம். சிவபெருமானை பூசித்து விட்டு 16 சோடசோபச்சாரம் செய்து இப்ப முருகப்பெருமான் முன்னாடி வந்து நின்று சாமி கேட்க இவர் என்ன செய்யறாரு? துதி சொல்லி கொண்டே இருக்கின்றார் சுகமாமன். அப்படி கோள்களின் தலைவனான பருதியாகி தலைமையான உலக கோலங்களை தோற்றுவித்து செயல்படுத்தி அந்த உலகங்களின் தலைமையான விண்ணுலகத்து அதிபனாகி சிறந்த பசுபதி என்னும் சிவமாகி குகையாகிய இதயம் என்னும் கூடு ஆகி வாக்காம் மேன்மையாலும் கண்களால் ஒளியாலும் சராசரம் அனைத்தையும் தலைவனாக காத்து எளிய அடியன் உள்ளமாகிய தாமரையில் எழுந்தருளி. இப்படி சொல்றாரு பாருங்க முருகமான சாமி. இப்படிப்பட்டவர் எல்லாத்துக்கும் தலைவன், அதிபதி, தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அதான் தேவாதி தேவன். தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று நாவாந்த மறைபாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற அப்படின்னு கூட அப்பர் சுவாமிகள் பாடுறாரு. எந்த பாட்டுல? அந்த கடைசி பாட்டுல, என்னகேன்னு சொல்லி பாட்டுல, கடைசி முக்தியடைகிற பாட்டுல, என்னகேன் என் சொல்லி என்னகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் 1 வாசல் வைத்தாய், அதை ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனேல. கடைசி பாட்டுல தேவாந்த தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று நாவாந்த மறைவாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற. அப்படி இருக்காரா சாமி. தேவர்கள்லாம் காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். அதுலயும் ஒரு பாட்டுல என்னாரு? கூடிய லயம் சதி விளையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றாய் என்று தேடிய வானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடிய அடியன் படுதுயர் கலையாய் பசுபதா பரஞ்சுடரே அப்படின்னாரு சுந்தரம் சாமி. தேவரெல்லாம் தேடி பார்த்தாங்களா, எங்க சாமியை காணும் அப்படின்னு பார்த்தா அவர் வடதிருமுலையில உட்காந்துறான். அந்த பாட்டு சொல்றாரு. எதுக்காகன்னா நம்முடைய படு துயரெல்லாம் கலைப்பதற்காக சாமி வடதிருமுலையில வந்து உட்காந்துருந்தாராம். அதை சொல்றாரு. கூடிய லயம் சதி விளையாமை கொடியடை உமையவள்கான ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பாள் பாடிய அடியே படு துயர் கலையாய் பாசுபதா பழஞ்சு. சார் சென்னையில கூப்பிட்டாங்க சார் பேசுறதுக்கு, திருவான்மியூர்ல. ஆனா கூப்பிட்டாங்க, நான் சூழ்நிலை பாருங்க, நம்ம ஊருக்கு போற அன்னைக்கு கூப்பிடுறாங்க 13ஆம் தேதி. இன்னொரு தேதி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம சேலம் போற அன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதான் பார்த்தேன், வேற ஏதாவது தேதி இருந்தா சொல்றீங்களா? சரி, அடுத்து வந்தா சொல்றேன் அப்படின்னாங்க. சூழ்நிலைகள் இப்படி அமைஞ்சு வச்சுப்பாங்க. மற்ற எந்த நாள்னாலும் கூப்பிடுங்க, வந்துடுறேன் அப்படின்னு. சரி, திருவள்ளூர் கூட்டிக்கிட்டோம். எல்லாத்துக்குமே திருவள்ளூர் கூட்டிக்கணும். திருவள்ளூர் போக ரொம்ப ஆசைப்பட்டேன், அங்க சொற்பொழி பேசுறதுக்கு. அங்க இப்ப இன்னைக்கு போன் பண்ணி கூப்பிட்டாங்க, ஐயா டேட் இருக்கு வாங்க அப்படின்னாங்க. ஆனா சூழ்நிலைகள் எப்படி இருக்கு. அப்படியா? சரி சரிங்க சார். எங்க அங்க தெரியும், 325 நாளும் உண்டு. அங்க திருவாரூர்ல 325 நாளும் சொற்பொழிவு. அப்படின்னு முன்னாடி சொற்பொழிவு அங்க கேட்க போகும்போது நம்ம ஒரு நாளைக்கு உட்காந்து பேச மாட்டோமான்னு நினைச்சேன். இன்னைக்கு திருவள்ளுவர் கூட்டு வைக்குது. ஆனா பாருங்க, போக முடியாத சூழ்நிலையா இருக்கு. நம்ம வினைப்பயன் தடுக்கு என்னங்க சார்? அப்படியா? சரி, திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டோம். அடுத்த ஒரு நாள் கொடுப்பாரு சாமி. சரி, அப்படி எல்லாத்துக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய அதிபனாக பசுபதி என்கின்ற சிவமாகி சாமிக்கு பசுபதியின் பேரு. எல்லா உயிர்களுக்கும் உயிரா இருப்பாரு. உயிருக்கு உயிரா இருக்கிறதுனால சாமிக்கு பசுபதியின் பேரு. பசுன்னா உயிர்கள், அதுக்கு தலைவன். பதினா தலைவன், உயிர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சிவன். அதுல சுவாமியுடைய அந்த அர்ச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா, ஓம் பவாய தேவாய நம,
ஓம் சர்வாய தேவாய நம, ஓம் ஈசான தேவாய நம, ஓம் பசுபதே தேவாய நம அப்படின்னு வரும். பசுபதி தேவாய நமன்னு என்ன அர்த்தம்? உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய பெருமானே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். ஓம் விஷ்ணு கேசோப்பியோ நம அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷ்ணுவனுடைய கேசம்னா முடியை பூணூலாக தரித்திருப்பவரே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். சாமி அணிஞ்சிருக்க பூணூல் யாருடைய பூணூல்? திருமாலுடைய முடியத்தான் சாமி பூணூலை தரிச்சிருக்காராம். நாம இப்ப என்னென்ன பூணெல்லாம் சாமி சாத்துறோம், அதை ஏத்துக்குவாரா? சிவபெருமான் ஏத்துக்கிட்டாரா? எல்லாத்தையும் அதை ஏத்துக்குவார். இப்ப சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறோம்ல, ஆமா எழுத்தேன் என்ன, இப்ப சாமிக்கு நைவேத்தியம் வைக்கும், அவர் ஏத்துக்குவாரா? எப்படி ஏத்துக்கிட்டாரு? நான் ஏற்கனவே சொல்லில சொல்லியிருக்கேன் சார். தற்போதத்தை உணவாக கொடுக்குறோம். இப்ப நம்ம சாமி காட்டும் போது எப்படி அவர் இறைவன் ஏற்றுக்கொள்வார்? அந்த நைவேத்தியத்தை எப்படி இறைவன் ஏற்றுக்கொள்வார்? ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். பாவனை பண்றீங்க, அதாவது எப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு ஆசிரியர் கூப்பிட்டாரன், இங்க வாடா சார், சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு வர போ அப்படின்னாராம். இவர் ஊர்னு போய் கட 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 மனப்பாடம் வந்துட்டு வந்து சாட்டை ஒப்பிச்சான். ஒண்ணு விடாம ஒப்பிச்சிட்டான், ஒரு பாயிண்ட் கூட விடல, கிளீனா ஒப்பிச்சிட்டான். இப்ப மனசுக்குள்ள ஏத்தியாச்சு. இப்ப அந்த பாடம் இதுல புஸ்தகத்துல இருக்குமா இருக்காதா? புஸ்தகத்துல இருக்கு. இவன் மனசுல அப்படி பதிவாயிருச்சு, அதை ஏத்துக்கிட்டான். அதே போல சாமிக்கு நைவேத்தியம் காட்டியாச்சுனாலே வாசனை சிவபெருமானுக்கு, அதனுடைய பல பதார்த்தங்கள் நமக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்ப எப்படி அவன் மனப்பாடம் பண்ணினானோ அதே போல சுவாமி அதை ஏற்றுக்கொள்வார், வாசனையை ஏற்றுக்கொள்வார். அதோடைய பதார்த்தங்கள் யாருக்கு? நமக்கு. காட்டியவங்களுக்கு நமக்கு. இப்படிதான் சாமி ஏற்றுக்காரு. இப்படி சொன்னாதான் புரியும். இல்லை நம்ம என்ன சொன்னாலும் சில பேருக்கு புரிய வைக்கவே முடியாது. எளிமையா புரிய வைக்கணும்னா இதுதான் வரும். ஆசிரியர் சொல்லிதான் சொல்ல வேண்டியிருக்கு, மனப்பாடம் பண்றது. ஏன்னா மனப்பாடம் பண்ணாலும் அது அங்கேயேதான் இருக்கு. சிந்தனை ஏத்தியாச்சு. அதே போல சாமிக்கு காட்டியாச்சு, வாசனை சாமிக்கு போயிடுச்சு, அதோடைய நைவேத்தியம் நமக்கு வந்து சேருது. நீ அடுத்த சொற்பொழிவு ஆடின்னு கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லிருங்க. வாசனை சிவபெருமானுக்கு யோசிச்சு பாக்குறாங்க எப்படி. அதுதான் இது இந்த மாதிரி விஷயத்துல வலது செவியில கேட்கணும், இடது செவி இப்படி மூடிடுறோம். வலது செவியில எது சொன்னாலும் அப்படி ஸ்டோரேஜ் ஆகிடும், இடது காலில் என்ன சொன்னாலும் மறந்துடும். அதனாலதான் உபதேசம் பண்ணும்போது வலது செவியில சொல்லுவாங்க குருநாதர் வந்து. வலது செவியில எது சொன்னாலுமே அப்படியே ஸ்டோரேஜ் ஆகி நிற்கும். சரி, அப்படி சுவாமி பசுபதியாக விளங்கக்கூடிய பெருமான், பசுபதியாகி குகையாகி இதயம் என்னும் கூடாகி, இதயத்துல சாமி குகனாக விளங்குகின்றார் முருகப்பெருமான். குகையில இங்க எங்க குகை இருக்கா? இருதய குகைன்னு ஒண்ணு இருக்கு. இதுல முருகப்பெருமான் விளங்கி தோன்றுகின்றாராம். குகையாகிய இந்த இருதய குகையில் ஞானிகளுக்கே, ஞானிகளுடைய இதய குகையிலே சாமி வீட்டிருக்கின்றார்னா நம்ம கோயில வீட்டிருக்க மாட்டாரா? எல்லாருடைய இருதய கோயிலையும் வீட்டிருக்கின்ற காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு குகன் என்று பெயர். எல்லா இருதய குகையில் இருக்கின்ற காரணத்தினால் குகன். காத்து எளிய அடியன் உள்ளமாகிய தாமரை, ஏற்கனவே உள்ள தாமரை இருக்கு, கவிழ்ந்த நிலையில இருக்கு. அந்த உள்ளமாகிய தாமரையை நிமிர்த்து அதை எண் மலராக விரித்து அதில் இறைவனை ஆவாகனம் செய்து, ஆவாகனம், ஸ்தாபனம், சந்நிதானம், சந்நிரோதனம் என்று அதை எழுந்தருளச் செய்து அங்கே நாம் பூசிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அப்படி எழுந்தருளி இருக்கும் மனமுள்ள கடப்ப மாலை அணிந்த அருமை குமரன் திருவடிக்கே அடைக்கலாம் என்று சுகமாமுனிவர் வாழ்த்துகின்றார். யார? முருகப்பெருமான. பெருமானே, உன்னுடைய திருவடிக்கு எல்லாருடைய இருதய கோயிலில் இருக்கக்கூடிய முருகா, குமரா, உனக்கு அடைக்க. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருளாய். அந்த பாட்டுல சொல்றாருல, முருகன் குமரன் குகன், இந்த மூணு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னாரு? முருகன் அப்படின்னாரு. முருகன் ஏற்கனவே சொல்லிட்டேன், முருகான்னு சொன்னா எண்ணில்லாத நாமங்களை சொன்னதுக்கு சமம். குமரன்னா என்ன அர்த்தம்? குமரன் அப்படின்னா மாயை நீக்குவோன்னு அர்த்தம். மரன்னா மாயை, கூன்னா நீக்குவன், மாயை நீக்குவன் குமரன். ரெண்டாவது என்றும் இளமையாக உள்ளவன். குமரன் அப்படின்னா என்றும் இளமை உள்ளவன். அடுத்து குகன் அப்படின்னா எல்லாருடைய இருதய குகையிலும் விளங்குகின்றவன். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்திலே உருகும் செயல் தந்து உணர்வென்று அருளாய். இப்படி நிறைய
குமரன் எடுத்துக்கிட்டாலும் சரி, குகன் எடுத்துக்கிட்டாலும் சரி, முருகன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 3 நாமம் ரொம்ப முக்கியமானதுன்னு அருணைநாத பெருமான் சொல்றாரு. எண்ணில்லாத நாமங்கள் இருக்கு. அதுல சிறப்புடையது எது அப்படின்னா முருகன், குமரன், குகன் என்று மொழிந்துள்ளனேன் அப்படிங்கிறார். அப்படி எல்லாருடைய இருதய குகையிலும் விளங்குகின்ற முருகப்பெருமானே, நீயே எனக்கு அடைக்கலாம். செலுக்கமன திரள நின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியாருடன் போயினர் யான் பாவியன் புழுக்கனுடைய புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானம் இல்லா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அப்படிங்கிறாரு மாணிக்கவாச பெருமான். சாமிகிட்ட எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. சாமி நீதான் எனக்கு அடைக்கலாம். நான் ரொம்ப அழுக்கு உடையவன். என் மனம் ரொம்ப அழுக்கு மனத்து உடையன். நாம யாராவது போய் சாமி கிட்ட அப்படி சொல்லுவோமா? என் மனம் ரொம்ப அழுக்குன்னு சொல்லுவோமா? நான் ரொம்ப புனிதமானவன் அப்படிமோ. யாராவது தன்னை ரொம்ப இழிவுபடுத்தி சொல்ல மாட்டோம். நம்மளை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம நினைப்போம். அதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிடணும். மூட்டை கட்டில அதை போட்டு எரிச்சிடணும். நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த உணர்வுலாம் போட்டு எரிச்சிடணும். மூட்டை கட்டி கூட வைக்கக்கூடாது. என்னைக்குனாலும் மூட்டை முடிச்சு அவுந்துடும். அதெல்லாம் எரிச்சிடணும். யான் எனதுங்கிற செருக்கே வந்துடக்கூடாது. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம். அவங்க இல்லையா தங்கச்சி? அவங்க இல்லையா? ஏன் என்ன ஆச்சு? அவங்க வருவாங்களே, இப்ப வரலையா? அவங்க என்னதான் இருக்கீங்களா? அவங்க நீங்க எப்போ வந்தீங்க? உங்க பார்க்கவே இல்லையே சார். போனட்ட நீ வரலையே நீங்க. அதான் கேட்டேன். நீ எப்ப சார் வந்தீங்க? அமைதியா உட்காந்துருக்காங்க. நான் கவனிக்கவே இல்லை. அப்படியா? சரி, அவங்களதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் காணவே அப்படின்னு. சரி, அதெல்லாம் முருகன், குமரன், குகன் என்று மொழிந்தில்லன் உருகும் செயல் தந்து உணர்வென்று அருளாய் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த இடத்துல முருகப்பெருமான அடைக்கலம் என்று, அதே போலதான் மாணிக்கவாச பெருமானும் ஒவ்வொரு பாட்டிலையும் அடைக்கலம் அடைக்கலம் அப்படிங்கிறார். பெரும்பெருமான், பெரும்பிச்சு தரும்பெருமான், சதுர பெருமான், எப்படிதான் சொல்றாரு பாருங்க. அடியே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்று ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றாரு மாணிக்கவாச பெருமான். அப்படி என்னைக்கு நாம முருகப்பெருமானுடைய திருவடியே சரணம் அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலையெல்லாம் யார் பார்த்துக்குவா? அவர் பார்த்துக்குவா. நம்ம என்ன நம்மளுடைய தன்மானம் விட்டு கொடுக்காது. நம்ம அந்த உணர்வு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். பாருங்க, சூரபத்மனுக்கு சாமி ஞானக்கண்ணை கொடுத்து காமிச்சாரு. இயல்பான இதுல வரல. சரி, ஞானக்கண்ணை கொடுத்தாது தன்னை காட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் காமிச்சாரு. அந்த அழகெல்லாம் பார்த்துட்டு 1000 கோடி காமனை கொண்டு வச்சா கூட முருகப்பெருமானுடைய அழகுக்கு ஈடாகாதுன்னு சொன்னானா. அந்த அளவுக்கு அழகா இருப்பாராம் முருகப்பெருமான். முருகன் என்றாலே அழகு. அதுக்கப்புறம் சாமி அந்த எழுத அந்த கண்ணை ஞானக்கண்ணை எடுத்தாரு பாருங்க. நல்ல வேளை நான் முருகரை வணங்கல அப்படின்னானா. அந்த தன்மானம் தடுத்தது. அதுக்கப்புறம் தான் சாமி வேலை விட்டு ஞானத்தை போதித்து அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுத்தார். அப்படி ஞான நிழலான மேலோர்தம் நலம் சிறந்த இடத்தில் இருப்பதாகி நிறைஞான பரிதியாய் ஞானிகளுக்கும் அகப்படாத அறிவுமய வள்ளி தேவையானார் என்னும் இரு சக்தியுடன் இருந்து கருணையுடன் எவைகளையும் காத்து ஞானத்தோடு கல்லாளின் நிழலில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் அன்போடு ஞானமொழி விரித்துரைத்த குருநாதன் திருவடிக்கே அடைக்கலாம். அப்பாவுக்கு என்ன செஞ்சாரு? பாடம் சொன்னாரா? இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இரு செவி அப்படின்னாலே இவங்க என்ன பண்றாங்க, இந்த தோள்பட்டையில வச்சு சாமிய மந்திரம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னது உடனே அந்த இதை அம்பாலும் கேட்கணும் அப்படின்னு இந்த தோல்ல வேற வச்சாருன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நூல்கள் அப்படி சொல்லல. ஏன்னா இரு செவி மீதில் உம்பர் பகர்சை குருநாதா அப்படின்னு சொல்லும் போது அடின்னு படிச்ச அளவுல என்ன சொல்றாங்கன்னா, இரு என்பது பெரிய அப்படின்னு அர்த்தம். இருன்னா சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதில் உம்பர் பகர்சை குருநாதா. இரு செவின்னா 2 செவியும் கிடையாது, பெரிய செவி. அந்த அது வலது செவி தான் அதை அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி சொன்னாராம்? அப்பா மனம் குளிரும்படி சொன்னாராம், தெளியும்படி சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி சொன்னாரு? தெளியும்படி சொன்னாரா? மனம் தெளிய அப்படின்னு சொன்னாரா? ஏன்னா அவர் எல்லாம் தெளிஞ்சவர். சிவபெருமான் எல்லாருமே அவர் போய் தெளிய வைக்கணுமா? இப்ப அப்பா அம்மாவுக்கு ஆனா அவனை தெரியுமா தெரியாதான்? ஆனா பிள்ளை வயதில கேட்கும் போது எப்படி இருக்கும்? ஆனந்தப்படும். நீங்க சொல்றா பாப்பா ஆனா அவனை சொல்லு, அது தத்தக்கா புத்தக்கான்னு ஆனா அவன் சொல்லுவோம். இந்த கந்தைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அது போல முருகப்பெருமான் உபதேசம் சொல்லும் போது சிவபெருமான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாரா, மனம் குளிர்ந்ததான். யாருடைய மனம்? சிவபெருமான் மனம் குளிரும்படி உபதேசம் செஞ்சாராம் முருகப்பெருமான் குழந்தையா இருந்து. அப்ப முருகன் என்றாலே குழந்தை என்பதை மறந்துடக்கூடாது. சிவபெருமானுடைய குழந்தை பருவமே முருகர் என்பதை மறந்துடக்கூடாது. அப்ப இவர் வேற அவர் வேற தானாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம சைவத்துல குற்றம் வந்துவிடும். முருகர் வேற சிவபெருமான் வேறன்னு நம்ம எப்பயுமே சொல்லக்கூடாது.
ஈசன் தன் அருளினால் மதலை ஆயினான் கான் அப்படின்னு கந்தபுராணம் சொல்லுது. ஈசன் தன் அருளினால் குழந்தை ஆயினான். இதுதான் நமக்கு சான்று. அது ஒண்ணு. ரெண்டாவது, புந்திக்குள் இடத்தை ஏற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்குள் நிகர்மை அண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆர்வம் கொண்டார். தொல்லை திருமுகம்னா பழைய திருமுகம்னு அர்த்தம். இப்ப உங்களுடைய பழைய திருமுகம் என்ன? உங்க எல்லாருடைய பழைய திருமுகம் என்னது? நீங்க குழந்தை எப்படி இருந்தீங்களோ அதுதான் உங்களுடைய பழைய திருமுகம். இப்ப நீங்க போட்டோ எடுத்து பாப்பீங்க, நான் சின்ன பிள்ளையில எப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா, அப்படியே தவழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு போட்டோ பார்த்து. ஆனா இப்ப அப்படி இருக்க முடியுமா? இருக்கு. ஆனா சரி, அந்த குழந்தையா இருக்கிறது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க தான், நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல அந்த தொல்லை திருமுகம் ஆர்வம் கொண்டார். ஏற்கனவே இருக்க அந்த முகத்தை இதுவரைக்கும் ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்த அந்த திருமுகத்தை எல்லா உயிர்களும் கண்டு தொழ வேண்டும் என்று கொண்டு வந்த அந்த திருமுகம் தான் அதோ முகமாகிய ஆறு முகமாகிய முருகப்பெருமானுடைய அதோ முகம், ஆறு முகம், சிவபெருமானுடைய ஆறாவது முகம். அறுமுக சிவனே பேரு. முருகப்பெருமானுக்கு என்ன பேரு? அறுமுக. எப்பயுமே வாரிய சமயம் அறுமுக சிவன் தான் சொல்லுவாரு. முருகப்பெருமானை சொல்லும் போது அறுமுக சிவன் அப்படிம்பாரு. அப்படி ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாராம் முருகப்பெருமான். இப்ப நம்ம எல்லாம் கண்டு தொழுவும்படி சாமி செஞ்சிருக்காருன்னா அப்ப எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. ஞானிகள் மட்டுமே பார்க்கக்கூடிய திருமுகம் முருகப்பெருமானுடைய முகம். இப்ப நம்ம கண்டு என்ன செய்யறோம்? வழிபாடு செய்யறோம். அப்ப எவ்வளவு பெரிய கருணை, சாமியோட கருணை யோசிச்சு பாருங்க. அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆர்வம் கொண்டார். அறிஞர்கள் மட்டுமே, ஞானிகள் மட்டுமே காணக்கூடிய திருமுகத்தை எல்லா உயிர்களும் கண்டு சொல்லட்டும். அந்த குழந்தை வடிவத்தை அப்படி எடுத்து சாமி வந்து, அதுதான் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்த நிலையில் உருகும் செயல் தந்து உணர்வென்று அருளாய் என்று அருணாத பெருமானும் சொல்றாரு. சரி, அப்படி அடுத்த தொடரு படைத்தும் காத்தும் பிறகு அழித்தும் இதயம் போன்ற சிவபெருமான் திருநாமங்கள் தோறும் பொருள் கொள்ள நிறைந்து. இப்ப சிவபெருமான் திருநாமம் இருந்தாலும் அதுவும் முருகப்பெருமானுடைய திருநாமம் என்பதை மறந்துடக்கூடாது. அந்த பொருள் முழுவதும் நிறைந்து விளங்குகின்றாராம் முருகப்பெருமான். நெருக்கமான அத நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமனர். வெகு கோடி நாமங்களுக்கு சொந்தக்காராக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு சொல்றார். நினைப்பவர்தம் உள்ளத்தில் நிலையாக இருந்து இருக்கு வேதம் இன்று வரை அறியாத மெய்ப்பொருளாகி அடியேன் நாவில் குடிகொண்ட குமரன் அடிமலர்க்கே அடைக்கான். இப்ப சாமி எப்படி சொல்றாரு? நினைப்பவர்தம் உள்ளத்துல எப்பயுமே நீங்காமல் முருகப்பெருமான் விளங்குகின்றார். நாம நினைக்கத்தான் செய்யணும். சாமிய நினைச்சாலே எனக்கு இனிமே எந்த படம், எனக்கு எந்த உறவும் கிடையாது, எனக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது முருகப்பெருமான் இந்த சைட்ல இருப்பாராம், இங்க இருப்பாராம், முன்னாடி இருப்பாராம், பின்னாடி இருப்பாராம், எல்லா அதிகம் இருந்து நான் உன் கூடயே இருக்கேன்ப்பா அப்படின்னு வேலாயத்தை கையில வச்சுட்டே இருப்பான். யாரு? முருகப்பெருமான். உனக்கு நான் இருக்கேன்ப்பா, யாம் இருக்க பயமே அப்படின்னு காட்டுவாராம் முருகப்பெருமான். உன் கூடயே இருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படுற, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, உன் கூடயே வரேன் அப்படின்னு அருணாத பெருமான் பாடல்ல பாடுற. அப்படி குமரன் அடிமலருக்கே அடைக்கிறான். குமரன் இப்ப என்ன சொன்னேன்? குமரன் அப்படின்னா மாயையை நீக்குபவன் குமரன், என்றும் இளமையாக உள்ளவன் குமரன். போன்ற கேட்கும்போது ஒருத்தவங்க கரெக்டா ஒன்று சொல்லாங்க, இந்த மாயையை கூட மறந்துடும், அவன் என்றும் இளமையாக இருப்பவன் குமரன்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இளமை அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்விரை தேய்விரை பக்கங்களில் கருமை வெண்மை நிறமுள்ள இருவகை பருத்தி நூல் கொண்டு பெரிய சரடாக திரித்து தடித்த அதில் 365 நாளாக வரும் மணிக்கூட்டங்களை சிறந்த கோவையாக செய்த அழகிய மாலையை ஒன்றல்ல அளவில்லா யுகந்தோறும் அணிந்து இரு சக்திகளை இருபுறத்தும் கொண்டு, எல்லாமே இருபுறம், இரவு பகலு, இன்பம் துன்பம், காலை மாலை, வளர்பிற தேய்விற, இப்படி எல்லாமே இரண்டாவே முருகப்பெருமானுடைய திருவருளால எல்லாமே இரண்டாவே வருது. அதே மாதிரி சக்தி இரண்டு, வள்ளி தேவையான இச்சாசக்தி கிரியாசக்தி, இப்படி எல்லாம் இருவகை சக்திகளாக இருக்கக்கூடிய முருகா, மாமர வடிவான சூரபத்மனுடன் தம்பியாகிய தாழ்வனுடன் கிரௌஞ்சமலையும் நிலை குழந்தழிய கூறிய வேள்கை கொண்ட தெய்வக்குமரன் திருவடிக்கே வணக்கம். அவர்களை அந்த வேலினால் தானே என்ன செஞ்சாரு? கூறிய வேலினால் அவர்களை தொலைத்து அவர்களுக்கு அருள் தான் செய்தாரே தவிர அவர்களை அழிக்கவில்லை. தாரகாசுரனை அழித்து நமது அய்யனாருக்கு வாகனமாக ஆக்கினார். சிங்கமுகாசுரனை அழித்து உமையம்மைக்கு வாகனமாக ஆக்கினார். இப்ப சூரபத்மனை அவரை என்ன செஞ்சாரு? அருள் செய்து தனக்கு வாகனமாக ஆக்கி கொண்டார் முருகப்பெருமான். இப்படி
ஒவ்வொரு நிலையிலையும் முருகப்பெருமான ஒவ்வொரு நிலையிலையும் வைத்து ஒவ்வொன்றா வணக்கம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. யாரு? சுகமாமுனிவர். வெற்றி மாலையையும் தரித்த மிக்கு உயர்ந்த ஒளிபரப்பும் இரு முனைக்குள் வேற்படையை ஏந்தியவன் தன் ஒளிமயமாம் திருவடிக்கு. அந்த வேலை வந்து ஒளிமயமாவே இருக்கும். ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எப்பேற்பட்டதுன்னா 100 கோடி சூரியனை உருக்கி கறி கட்டி வார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ அந்த வேலாயுதத்தினுடைய ஆற்றல் நம்ம இந்த பாடல்கள்லாம் சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு வேலு வந்து ஒளி உடையது. வேலு இவ்வளவு ஆற்றலோட இருக்குன்னா அப்ப சாமியுடைய மொத்த வடிவம் நீ யோசிச்சு பாருங்க. எங்க பார்த்தாலும் பிரகாசம், சுயம் பிரகாசம். சாமி இப்படிப்பட்டவர்னா சுயம் பிரகாசம். அங்கிங்கி எனாதபடி எங்கும் பிரகாசமாயிட்டாரு. எந்த இடத்துலயுமே கேப்பே கிடையாது. எல்லா இடத்துலயுமே சாமி பிரகாசம். அப்ப எப்படிங்க இருட்டு வருது அப்படின்னா, இருள் எங்க இருக்கோ அங்க வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்கும். இது வந்து ரூல்ஸ். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்கும். அதுதான் கேவல நிலைன்னு நம்ம சொல்றோம். அதுதான் நம்ம கேவல நிலை. இப்ப நாம எல்லாம் அப்படிதான் துன்பத்தோட கிடக்கும் போதுதான் சாமி என்ன பண்றாரு, நமக்கு அறிவிக்கிறதுக்கு வாராரு. நமக்கு என்ன தெரியல, நமக்கு அந்த போதிய அறிவு இல்லை. இறைவனை உணரக்கூடிய போதிய அறிவு நமக்கு இல்லாத காரணத்தினால அறிவு இச்சை செயலை தூண்டுறாரு சாமி. தூண்டிதான் நமக்கு என்ன பண்றாரு, சித்தாந்தத்துல படிச்சிருப்பீங்க. அது அறிவு செயல் ஆற்றலை வந்து என்ன செய்யறாரு, தூண்டி விட்டுதான் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அறியும்படி நம்ம செய்யறாரு சாமி. இயல்பாக இருக்கு அறிவு. நமக்கு உயிர்களுக்கு அறிவு இருக்கு. உயிர்கள் வந்து அறிவித்தால் அறியும் அறிவு. இந்த உலகம் வந்து அறிவித்தாலும் அறியாதது. இறைவன் அவர் தாமே அறியக்கூடிய அறிவு. அவர் யாரும் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது அறிவிச்சாலும் நம்ம வந்து அறிவிச்சா அறியக்கூடிய அறிவு தான் நமக்கு. அவர் முற்றும் அறிவு. இறைவன் வந்து முற்றும். இப்படி தாமாக அறியக்கூடிய, அதனாலதான் அந்த 36 தத்துவத்துல வந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த கலை, வித்தை, அராகம் இந்த 3 தான் அறிவிச்சை செயலை தோன்றும். புரியுதா உங்களுக்கு? இதுல இருந்துதான் இந்த 3ல இறைவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்மளுடைய இச்சையில மட்டும் தலையிடுறதே கிடையாது. நம்மளுடைய விருப்பத்துக்கு மட்டும் மாறாக சாமி எதையுமே செய்ய மாட்டாரு. விருப்பத்தை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்துறாரு. அந்த ஒரு விருப்பத்தை ஒன்ன வச்சுக்கிட்டு தான் நம்ம இறைவனை இன்னும் நம்ம நினைக்க முடியாம இருக்கும். சாமி பேரின்பத்தை கொடுக்கும்னு நினைக்கிறாரு. நாம என்ன செய்யறோம், அற்பமான இந்த உலக இன்பம் தான் நமக்கு பெரிதுன்னு நினைச்சு இறைவனை மறந்து நாம இந்த இன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு இடத்துல சினிமா பாட்டு போடட்டும், ஒரு இடத்துல தேவாரம் போடட்டும், உங்க சிந்தனை எங்க போகும்? இல்ல பொதுவா வந்து நான் அடின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். இங்க பாட்டு கச்சேரி நடக்கு. ட்ரம்ஸ் அடிச்சு பாட்டு கச்சேரி நடந்துக்கிட்டு வெளியில பக்கத்துல ஒரு கல்யாணம் தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கு. இப்ப 2 இதுல யாரு எங்க போயிருப்பான்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். தேவாரம் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் சத்தம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் இத்தனைக்கும் அதை நம்ம வந்து சொல்லக்கூடாது. எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்கதான் முழு கூட்டமும் இங்க வந்துருச்சு. அங்க இல்லாம இங்க வந்துருச்சு. அங்க ஆளே காணோம். என்னடா பார்த்தா தெரியுமாக்க எல்லாம் இங்க வந்து நிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு மாயை நம்ம மயக்குது. மாயை மயக்கவும் செய்யும் ஒன்றேன்னு சும்மா சொன்னாங்க. இழுத்துரும், ஒரு இழுத்துரும். நம்மளை வசி வைக்கிறதுக்கு ஒரு வேற எதுவுமே வேண்டாம். அந்த உலகமே தனு கரண புவன போகங்களை கொடுத்தா இதுக்கே மயங்கி இதுவே பெருசுன்னு நினைச்சு நாம வாழ்ந்துட்டு. என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? என்ன காரணம் சொல்லுங்க. இது எதனாலும் ஈஸியா கிடைக்குது நமக்கு. உலகத்துல எதுனாலும் கிடைக்குது. சாமி கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாரு. அதனால அந்த இதுவும் நமக்கு பெருசா தெரியல. இறைவன் கண்ணுக்கு தெரியாதனால நமக்கு அவரை பெருசா தெரியல. இது எல்லாமே நமக்கு வேணுங்கிற பொருளை வாங்கி சாப்பிட்றோம். எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. இயற்கையை ரசிக்கிறோம். எல்லாமே தெரியறதுனால நம்ம இதுக்கு அடிக்ட் ஆயிடுறோம். ஆனா சாமி மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்பயுமே நம்ம என்ன செய்வோம், அப்படியா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா பக்குவம் இருந்தால்தான் இறைவனை நுகர முடியும். பக்குவம் அல்லாமல் இறைவனை நுகர முடியாது. அதுதான் ரூல்ஸ். நீ சாமியே கண்ணுக்கு தெரிஞ்சாலும் கூட இன்னொன்னு தெரிய மாட்டாரு. அது வேற விஷயம். சாமி சாதாரணமா காட்ட மாட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவம் வேணும். அந்த இறைன்பம் வந்து நுகர்றதுக்கு தான் சாமி என்ன செய்யறாரு, இந்த வழிபாடெல்லாம் கொடுத்து இந்த உலக இன்பத்துல இருந்து நீங்கிறதுக்கு தான் பூசை முறைகள் எல்லாத்தையுமே ஆகமத்துல வச்சு அப்படியாவது மனசை கட்டுப்பாடு பண்ணி நம்ம கிட்ட வருவாங்கன்னு பார்த்தா, பூசையை கூட நம்ம செய்யும் போது என்ன செய்யறோம், மனம் ஒன்று நினைக்க, செவி ஒன்று கேட்க, புலால் கமலும் மெய்யொன்று சார, ஒன்னொன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பூசையிலே கவனம் செலுத்த மாட்டேங்க அப்படின்னு சொல்றாரு. மனம் ஒன்று நினைக்குது, செவி ஒன்று கேட்குது, புலால் கமலும் மெய் ஒன்று சாருது, வஞ்சக நா ஒன்று பேசுது.
நாவு சும்மா இருக்க மாட்டேங்குது, எதையாவது வஞ்சகத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. வஞ்சக நாவுன்று பேச விரும்பும் நாம் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் இறைவா வினை தீர்த்தவனே அப்படிங்கிறாரு பட்டினத்தார் சொல்றாரு. வினை தீர்த்தவனே, நான் செய்கின்ற பூசை நீ எப்படி சாமி ஏத்துக்குவ? என் மனசு ஒருமைப்பட மாட்டேங்குது, நானும் பூசை பண்றேன்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரிதான் அடிரும். நீ நினைக்க வேண்டியதான், சிவா ரொம்ப பயங்கரமா பூசை பண்ணுவார் உங்களுக்கு, நீ வந்து பார்த்ததான் தெரியும் நம்ம பூசையெல்லாம். உண்மையிலே நம்ம பக்தியே இல்லாமதான் அவங்க சாமி திருவருள் கூட்டிக்கணும். அந்த அளவுக்கு உண்மையான அன்பை இறைவன் தான் கூட்டி. ஏன்னா வெளியில செய்யும் போதெல்லாம் பார்த்துருப்பாங்க, என்ன சிவா அது கூட முடிச்சுட்டாருன்னு கூட யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் பூஜை அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குரிய காலம் வரும். வரும்போது இவங்க சமய தீட்சைக்கே முக்காவது பூஜையை முடிச்சிருது. அவங்க சமய தீட்சைக்கே முக்காவது நீங்க பார்த்து பார்த்து செய்றீங்க, அதனால ரெண்டீங்களா? அதனால செய்றீங்களா? சரி 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 பாத்து சரி சரி பரவாயில்ல, நீங்க பாருங்க. நீங்க நம்ம இருக்க டயத்தை கூட்டு தான் செய்யணும், வழியே குறைக்க கூடாது. 3/4 மணி நேரம் மணிக்கிறதுல திடீர்னு பழக்கணும் 10 நிமிஷம் முடிச்சு ஓடிய தரக்கூடாது. நீங்க இருக்க டயத்தை கூட்டுங்க, தப்பு கிடையாது. குறைக்க மட்டும் செய்யாம பாத்துக்கோங்க. நீங்க 1 மணி நேரம் பூஜை பண்ணுங்க, 2 மணி நேரம் பண்ணுங்க, 5 மணி நேரம் பண்ணுங்க. அன்னைக்கு உள்ள பூஜை ரூம்லயே கூட இருங்க. ஆனா டயத்தை மட்டும் குறைச்ச. இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சிருக்கோம்னா நாளைக்கு ஒரு 5 நிமிஷத்தை கூட்டணும். 35 நிமிஷம், 40, 45 கூட்டிக்கிட்டே போகும். படக்குன்னு குறைச்சிடக்கூடாது. 1/4 மணி நேரத்துல முடிச்சுட்டு ஓடிய தரக்கூடாது. அந்த அளவுக்கு அது அவங்களுடைய அவசரம். அப்படி அவங்களுடைய அவசரம். 10 நிமிஷத்துல பூஜை இதே பரவாயில்ல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கேளுங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருங்க, அனுஷ்டம் பண்ணிட்டு வந்துருங்க. 5 நிமிஷம் அனுஷ்டம் பண்ணிட்டு நீங்க உட்காருங்க. இப்ப என்ன நடக்கணும் பாருங்க. டக்குனு கதவு போயிட்டு 5 நிமிஷம் கூட ஆகல, 3 நிமிஷத்துல வெளியில விட்டாங்க. வாங்க போவோம் அப்படின்னாங்க. நானு பூஜை பத்திரம் விளக்கிட்டு இருந்தீங்களா, போய் பூஜை விட்டாங்க. நீங்க பூஜையை முடிச்சு விட்டேன். 3 நிமிஷத்துல சரி ஜபமாவது பண்ணீங்களா? ஜபம் எப்படி திரும்ப பண்ணுவோம், அவ்வளவுதான் முடிச்சு. ஒரு நிமிஷத்துல இல்ல, ஒரு நிமிஷத்துல அனுஷ்டானம், ஒரு நிமிஷத்துல ஜபம், அப்படிலாம் முடிக்க கூடாது. அத சொன்ன மந்திரம் கூட சரியா போயிருக்காது. நிதானமா தான் செய்யணும். பூஜை நிதானமா தான். அப்படிதான் வேகமா செஞ்சாங்க. அவை பாட்டி வேகமா செஞ்சது. விநாயகர் பெருமான் என்ன பண்ணாரு, நீ நிதானமா பூஜை செய், உன்னை அவர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் கைலாயம் சேர்க்கின்றேன் என்று சொன்னாரா. அதனால நிதானமா தான் பூஜை செய். நீங்க செய்யறது கரெக்டா 3/4 மணி நேரம். நீங்க 1 மணி நேரம் கூட செய்யலாம், தப்பே கிடையாது. நிதானமா செய்யுங்க, எல்லாருமே நிதானமா செய்யுங்க. சரியா? உடல், மனம், மொழி என்னும் அம்மூன்றின் செயல்கள் ஒரு வழிபடாதபடி வேறுபடும் தீவினையை விளக்கி அருமை அன்புடன் உரமற்ற அம்முக்கரணங்களும் ஒருமுகமாகி வழிபடுகின்ற ஒத்தவர்களை கனிமொழிகளை கருணை காட்டி மல மாயை கண்மங்கள் எனும் மலங்களிலிருந்து விலக்கி திருவடி மலரான ஆலய ஆட்சியை அருள்பவனும் அகத்தியருக்கு உபதேசம் அருளியவனும் இப்படிலாம் சொல்றாங்க. மும்மலங்களை நீக்குகின்றவனும் அகத்திய மாமுனிவருக்கு அருள் செய்கின்றவரும். அகத்திய மாமுனிவருக்கு நல்லா அருள் செஞ்சாரு முருகபெருமான். அவர் அருள் செஞ்ச விதத்திலே அகத்திய மாமுனிவருக்கு அருள் செஞ்சது ரொம்ப அவருக்கு உபதேசம் பண்ணது அகத்திய மாமுனிவருக்கு. அது மாதிரி முருகபெருமான்கிட்ட பாட கட்டவர் இவரு நம்ம அகத்திய மாமுனிவர் இவரு நக்கீரருக்கு உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் படிச்சுட்டு அவர் கையிலை பாதி, காலத்தி பாதி, திருமுருகாற்றுப்படை, குருநாதர்கிட்ட என்ன கேட்டாரோ அப்படித்தானே சிஷியர் சொல்லுவாரு. அப்படி அகத்திய மாமுனிவர் முருகப்பெருமானை பத்தி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் திருமுருகாற்றுப்படையை ஏற்ற ஆரம்பிச்சாரு நக்கீரதேவன் என்ன. அப்புறம் திருமுருகாற்றுப்படை, அப்புறம் கையிலை பாதி, காலத்தி பாதி, ஒரு பாட்டு கையிலை, ஒரு பாட்டு காலத்தி, இப்படியே வச்சு பாடியிருப்பாரு. நல்லிடிஞ்சில் என்னுடைய நாவாக சொல்லறிய வெண்பா விளக்கா வியன்கையிலை மேலிருந்த பெண்பாக கேட்டினேன் பெற்ற பயனிதுவே அன்றே பிறந்தியான் கற்றவர்கள் ஏத்தும் காலத்தி கொற்றவருக்கு தோளாக தாடரவம் சூழ்ந்தணிந்த அம்மானுக்கு ஆளாக பெற்றேன் யான் அடைந்து அப்படின்னு ஒரு பாட்டு கையிலை, இன்னொரு பாட்டு காலத்தி. இப்படி கையிலை பாதி காலத்தி பாதின்னு பாடியிருக்காரு நக்காத. பேரொளி பிளம்பாம் வேலி இறைவனது விளங்குகின்ற செவ்வொளி மயமான அடிமலர்க்கே அடைக்கலம். அந்த வேலை ஏற்கனவே ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த வேலை பத்தி சொல்றாரு. ஏன்னா அது ஞானமே வடிவானது.
எல்லா உயிர்களுக்கும் இப்ப இயல்பாக என்ன தேவை? ஞானம் தேவை. அந்த ஞானத்தை வழங்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் வேலை வைக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முருகப்பெருமான் கையில வேலை வச்சிருப்பாரா? ஆஹ் ஒரு மாதிரி எப்பயுமே ஞானம் அவரிடம் தங்கி இருக்கின்ற காரணத்தினால் கையில் வேலை வைத்திருந்தால் அந்த படம் தப்பு. நெஞ்சில் அந்த மாறுல சாஞ்சிருந்ததுன்னா அதுதான் கரெக்டு. முதல்ல கேட்கும்போது எல்லாருமே வலது கையில் வச்சிருந்தாங்க, இல்லை இடது கையில் வச்சிருக்கோம். ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க. கையில் வச்சிருக்க மாட்டார், எப்பயுமே மார்புல தாங்கியிருப்பார். ஞானம் அவரிடம் எப்போதுமே தங்கி இருக்கின்ற காரணத்தினால் முருகப்பெருமான் ஞான பண்டிதன். விநாயகப் பெருமானுக்கு என்ன பேரு? ஞான கொழுந்து. ஒவ்வொன்றும் டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்க. ஞான கொழுந்து, ஞான பண்டிதன் கரெக்டா அடிக்கிறாங்க. சரி, அதுதான் விநாயகப் பெருமான் ஞான கொழுந்து, முருகப்பெருமான் ஞான பண்டிதன். அது ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்த இது இல்ல இந்த பாட்டுல ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளல் மதி கொழுந்தை தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள்னு சைக்கிளாசாமி சொல்றாரு. ஞானசம்பந்த பெருமான் மதுரையில போகும்போது சிவபெருமான் மாதிரி இருந்தாராம். அப்படி 16 இடங்கள் அங்கமெல்லாம் திருநீர் பூசி சொக்கநாத பெருமானை போய் அப்படி பார்க்க போகும்போது அப்படி உட்கார்ந்துருந்தாராம். சாமியை போய் இப்படி பார்த்து இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது சிவபெருமான் மாதிரி ஞானத்தின் திருவுருவா இருந்தாராம். எப்படி சிவபெருமான் ஞானத்தின் திருவுருவாக விளங்குகின்றாரோ அதே போல ஞானசம்பந்த பெருமான் விளங்குகின்றார் அப்படின்னு அந்த இடத்துல சேக்கிலாசாமி சொல்றாரு. ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் இசையன்றி மண்ணில் வளர் மதி கொழுந்தை. மதி கொழுந்தா ஞானசம்பந்த பெருமான். எப்படி விநாயகப் பெருமானை கொழுந்துன்னு சொன்னமோ அதே போல ஞானத்துக்கு கொழுந்து ஞானசம்பந்தராம். வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர் மதி கொழுந்தை தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். சுத்தி இருக்கிறவங்களும் பார்த்தாங்களாம். ஞானசம்பந்த பெருமானை அப்படி ஆச்சரியமா பார்த்தாங்களாம். இப்படி ஒரு ஞானத்தின் திருவுருவா சிவம் போல விளங்குகின்றது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்களிப்ப கண்டார்கள் அப்படின்னு சொல்லி சைக்கிளாசாமி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நமது மங்கையர்க்கரசியாரையும் நமது குலச்சரியாரையும் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு போட்டிருக்கின்றார். அப்படியா? இன்னைக்கு இறுதி நாள்னால நீங்க மாட்டீங்களா? செவாங்க சார், நிறைவு நாள். சார் சரி, பிறந்த நாள். பிறந்த நாள் இன்னைக்கு சார், நாளத்துக்கு வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு பிறந்த நாள் சொன்னாப்ல. சரி, உங்க பிறந்த நாளுக்கு இன்னைக்கு நிறைவு நாளா இருக்கீங்க. சரி சரி சரி. உட்கார் உட்கார். இன்னைக்கு ஆளாளுக்கு பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க சாமி திருவிழால. அப்படி யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அந்த தியானிக்கும் அழிவற்ற மேலோரது தியானத்தால் அவர்களுக்கு தம்மை அறிவித்து அன்புகள் உலகவர் அனைவருக்கும் அருள் குருவாகி. இப்ப யாரெல்லாம் முருகப்பெருமான் தியானிக்கிறாங்களோ அவங்க தியானிக்கிறதுக்கு அருள் குருவாக விளங்குகின்றார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் இப்ப சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா முருகப்பெருமான். ஏன்னா எந்த நேரமும் சித்தத்துல சிவத்தை வைத்து போற்றுகின்றவர்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா முருகப்பெருமான். ஏன்னா அவங்க சித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனம் ஒன்றுவதுதான் சித்தம். அதையும் குறிப்பா இந்த சித்தம் என்கின்ற கருவியில கொண்டு போய் சிவபெருமான் வைக்கிறது தான் சிறப்பு. இப்ப மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கு. இப்ப மனமும் சித்தமும் ஒரே கருவிதான். தத்துவத்தாலதான் அது வேறைய ஒழிய கருவிகளால் அது ஒண்ணுதான். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை சுத்தமாய் போனோம். அஷ்டமாய் போனத்துல காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை 7 தத்துவம். அடுத்து 24 தத்துவம் பிரகிருதி மாயா போனோம். இதுல இந்த புருடன் சொல்றேன் பாருங்க, காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை. இதுல அந்த கரணங்கள்ல 4 மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த மனமும் சித்தமும் கருவிகளால தனித்தனியா இருக்குமே தவிர ஆனா செயல்களால அது ஒண்ணுதான். மனதை நீங்க வேற எதுக்கும் செலுத்த விடாம சிவபெருமான சிந்திக்கணும், மனத்தை ஒருநிலைப்படுத்தணும். அதுலயும் முக்கியமா சித்தம்ங்கிற கருவி என்னன்னா தெளிவடையக்கூடிய கருவி. தெளிவா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய கருவி சித்தம். அதுல கொண்டு போய் சிவத்தை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம அருளாளர்கள்லாம் சொல்றாங்க. இப்ப சித்தமதை ஒன்றை வைத்தார் சிவமதை நினைய வைத்தாருன்னு அப்ப சமயம் சொல்றாரு. அப்ப அந்த சித்தத்துல யார வைக்கணும்? இப்ப மனம் நினைக்கும், சித்தம் தெளிவடையும். அந்த தெளிவடைகிற கருவியில கொண்டு போய் நீங்க என்ன செய்யறீங்க? சிவபெருமானை வச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. தினசரி வரீங்க, திருக்கோயிலுக்கு வரீங்க, சாமியை பாக்குறீங்க, வழிபாடு பண்றீங்க. பண்ணும்போது நீங்க தினசரி நீங்க என்ன பார்த்தீங்க? சாமிய அந்த திருவுருவத்தை
பார்த்து மனனம் செய்ய வேண்டும். திருக்கோயிலுக்கு போனா கோயில்ல சாமியை பார்த்து என்ன செய்யணும்? இப்ப எழுத தானே மனப்பாடம் ஆகுது, படிக்க தானே மனப்பாடம் ஆகுது. அதே போல திருக்கோயிலுக்கு வந்து சுவாமியுடைய மூத்தத்தை பார்த்து பார்த்து பழகி 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 இருதயத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் திருக்கோயில் போகணும். திருக்கோயிலுக்கு போய் சாமியுடைய மூத்தத்தை அப்படி உள்வாங்கி அன்றாட நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா சும்மா அப்படி உட்கார்ந்தாலும் சாமி நம்ம நெஞ்சத்துக்குள்ள வந்து அருள் செய்ய வருவார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க சாமானியம் நினைச்சாலும் சாமி நம்ம நெஞ்சத்துக்குள்ள வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. நாடும் நகரும் நர்த்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெஞ்சத்துக்குள்ள வருவாரு. ரெண்டாவது மனம் ஒன்றணும். மனம் ஒன்றுவதற்கு பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணாதான் மனம் அடங்கும். இந்த மூச்சை நிப்பாட்டுறீங்க பாருங்க, மூச்சை நிப்பாட்டுற இடத்துல சிவபெருமான் நினைக்கும். அப்புறம் அந்த டக்குன்னு போய் எங்க போய் உட்காரும்? சித்தத்துல போய் உட்காரும். நாம மூச்சு எப்படி வரும்? இந்த சிவட்ட மாதிரியே வரும். இப்படி விட்டோம்னு வச்சுக்கோங்க, மூச்செல்லாம் அடிக்கடி ரொம்ப விட்டீங்கன்னா ஆயுள் ரொம்ப கம்மி. அதனால மூச்செல்லாம் நிதானமா தான் விடணும். இப்ப இழுத்துட்டு விடும்போது மெதுவா விடணும். இதை நீங்க சும்மா இருக்கும்போது கூட இந்த பயிற்சி பண்ணுங்க. சும்மா இருக்கும்போது மூச்சை நல்லா இழுத்துட்டு மெதுவா விட்டு பழகணும். அப்படி எந்த அளவுக்கு நீங்க மூச்சை நிப்பாட்டுறீங்களோ, மூச்சை நிப்பாட்டல சாமியை நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்க சித்தத்தை விட்டு எங்கேயுமே சாமி போக மாட்டேன், உங்க உள்ளதான் இருப்பேன். எங்கே உன் அடியானுனை நினைந்தால் அங்கே வந்து அருள் புரிவன் என்று சொல்வதற்கு என்னங்க, சாமி இப்ப நான் வரேன்ப்பா, உன்னை தேடி வரேன்ப்பா அப்படின்னு சாமி நம்ம தேடி வந்துடுவார். அந்த அளவுக்கு எனக்கு காற்றை நிறுத்தும் கருத்தறியேனே அப்படின்னு கூட யாரு சொல்றா? திருமலதேவன் என்ன சொல்றாரு? காற்றை நிறுத்தக்கூடிய உபாயத்தை நம்ம பழகிக்கணும். காற்றை நிப்பாட்டி பார்க்கணும். லேசகம், பூரகம், கும்பகம்னு 3 இருக்கு. உள்ளே இழுப்பது, மூச்சை நிப்பாட்டுவது, வெளியே விடுவது. பூரகம், கும்பகம், ரேசகம். அது கணக்கு இருக்கு. 1:4:2 அப்படின்னு கணக்கு இருக்கு. 1 மந்திரம் உள்ளே இழுக்க, 4 மந்திரம் உள்ளே நிப்பாட்ட, 2 மந்திரம் வெளியே விட. அப்படி 1 வந்து 2 ஆக்கணும், 4 வந்து 8 ஆக்கணும், அங்க வந்து 2 4 ஆக்கணும். இப்படி 64 வரைக்கும் கொண்டு போகணும். 64 வரைக்கும் நீங்க மூச்சை நிப்பாட்டினீங்கன்னா, ஞானிகள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. 64 வரைக்கும் நிப்பாட்டுவாங்க. இப்ப நம்ம 64 நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்க, உயிரே சில பேருக்கு கூட போயிடும். அது உயிர் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்க அந்த அளவுக்கு போக வேண்டாம். இப்போதைக்கு 1:4:2 1 மந்திரம் இழுக்க, 4 மந்திரம் நிப்பாட்ட, 2 மந்திரம். இதை மட்டும் செஞ்சா போகும். தெரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்க போய் மாட்டிக்கிடாதீங்க. எங்கேயாவது அங்க செவரு மூச்சை சுவாசிக்க தெரியாம அங்கங்க பிடிச்சிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிரமமாயி போயிடும். அதனால தெரியலன்னா கூட விட்டுருங்க. இதை வேணா செஞ்சு பாருங்க. குரு வயசு மந்திரத்தை 120 தடவை ஜபம் பண்ணுவீங்களா, அந்த நேரத்துல தான் சொல்லணும். மற்ற நேரம் சும்மா இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது 10 முறை நினைக்கும். 10 முறை போதும் சார். அப்படி அடுத்து சொல்றாரு, அழகிய தாமரையில் அமர்ந்துள்ள அயன் உலகம் முதலாக அமைந்துள்ள எவ்வுலக வாழ்வும் சராசரம் வெற்று சான்றோர் வெறுத்து குமர பெருமானது அருட்கடலில் ஆள அவ்வியல்வாய் எளியன் இடத்தில் தாழ்வறியாத தயை காட்டி என் உள்ளத்தில் மாபெரும் அன்பை மலர வைத்த இத்திருவடி தாமரைக்கு அடைக்கலம் அப்படிங்கிறார். முருகப்பெருமான் இந்த இடத்துல தயவு பத்தி சொல்றாரு. தயவுன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். தயவு என்றால் இந்த யா என்க கா இங்கிட்டு யா இங்கிட்டு ஊ. இந்த யா வந்து என்ன சொல்லுவோம்? உயிர்கள் அப்படிம்போம். யா என்பது என்னது? ஊ என்பது உகரம். அதாவது எப்படின்னா, இப்ப பறவைகள் இருக்கு பார்த்தீங்களா, பறவைகள் பறப்பதற்கு என்ன தேவை? இறக்கைகள் தேவை. சரி, ஒரு ரெக்கை எடுத்துட்டோம்னா அது பறக்குமா? 2 ரெக்கைகள் வேணும். 2 ரெக்கைகள் இருந்தால் அது பறக்கும், இல்லைன்னா பறக்காது. அதே போல இந்த உயிர்களாகிய நாம ஒரு பக்கம் உயிர்கள் பால் செலுத்துகின்ற அன்பும், மறுமுறை சிவபெருமான் மேல செலுத்துகின்ற அன்பு இருந்தா தான் நாம இறைநிலையை அடைய முடியும். நான் வெறும் சாமி மட்டும் அன்பு இருந்தாலும் உயிர்கிட்ட இறக்க இல்லைனாலும் போக முடியாது. சரி, உயிர்கள் மட்டும் இறக்க இருக்கு, சாமி கிட்ட அன்பு இல்லைன்னாலும் போக முடியாது. எப்படி 2 ரெக்கைகள் இருந்தா அது பறக்கின்றதோ, அதே போல ஒரு பக்கம் ஈசன் பால் அன்பும், ஒரு பக்கம் உயிர்கள் பால் அன்பும் நமக்கு இருக்கணும். அது தயவுன்னு பேரு. அதான் உயிர்களிடத்துல அன்பு செலுத்த சொல்லி எல்லா அருளாளர்களும் சொல்ற காரணம் அதுதான். எல்லா உயிரிடத்துலையும் ஈசனை பார்க்க வேண்டும். இப்ப ஒருத்தவங்களை கோவப்படும் போது நீங்க என்ன நினைக்கணும்னா, அது அவருக்குள்ள சாமி இருக்காருங்கிற நினைப்பு உங்களுக்கு வரணும். அப்படி நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கோவம் வருமா? அவர் மேல உங்களுக்கு என்ன வரும்? பரிவு, அன்புதான் வரும். எந்த உயிரை நீங்க பயக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து பயக்குங்கிற என்ன வராது. ஏன்னா அவங்களுக்குள்ள சாமி இருக்காரு. அதுலயும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா, ஆபீஸ்ல போய் ஒரு ஆளுக்கு வணக்கம் போட்டு வந்துட்டு சொன்னாரு,
இவனுக்கெல்லாம் வணக்கம் போட வேண்டியது அப்படின்னாரு. யாருக்கு? இவனுக்கெல்லாம். யாருக்கு? மேனேஜருக்கு சொல்றாரு. இவனுக்கெல்லாம் காலங்காத்தால வந்து இவனுக்கெல்லாம் வணக்கம் போட வேண்டியது பெரிய ஃபீலிங்கா இருக்கு சுவா அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னாரு. ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு அடியார் சொன்னார். சார் கவலைப்படாதீங்க, நீங்க அவர் வணக்கம் சேர்த்துன்னு வருத்தப்படுறீங்களா, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்? ஏன்னா அவருக்குள்ள ஈசன் தானே இருக்காரு. சாமி இருக்காரா இல்லையா? அப்புறம் அவருக்கு வணக்கம் சொன்னதுனால தப்பு கிடையாதுல்ல. எல்லா உயிருக்குள்ளயும் அவர் தானே இருக்காரு. அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க சிவா, அவருக்குள்ள ஈசன் இருக்கிறான்னு பாருங்க அப்படின்னதும் அதுல இருந்து சிவா ரொம்ப சந்தோஷம், நான் இனிமே போகும்போது அவருக்குள்ள ஈசனை மட்டும் பார்த்து அதுக்கு மட்டும் நான் வணக்கம் செலுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படிதான் நம்ம நினைக்கணும். எல்லா உயிரத்திலையும் ஈசனை. ஏன்னா தன்னிச்சு இயங்கக்கூடிய செயல் இந்த உயிர்களுக்கு இல்லை. ஈசன் இயங்காமல் இந்த உயிரானது இயங்குவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாராய் கண்ணுதலாய் காட்டாக்காரே. யார் சொல்றா? அப்ப சாமி சொல்றாரு. அப்ப அவர் பார்த்து ஆட்டி வச்சாதான் நம்ம ஆட முடியும். அவர் அடக்கி வச்சா ஒரு நாள் அடக்கித்தான் ஆகணும், ஒரு நாள் கூப்பிட்டா ஓடித்தான் ஆகணும், மறுக்க முடியாது. சாமி பார்த்து வான்னு சொன்னா இல்ல சாமி அண்ணன் கொஞ்சம் நாள் எதுக்கு வரேன்னு சொல்ல முடியுமா? ஓட்டு வித்தால் ஆறுவர் ஓடாதாரே, அவர் பார்த்து உருவிச்சாதான் நாம் என்ன செய்ய முடியும்? உருக முடியும். உருவித்தால் ஆறுவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆறுவர் பாடாதாரே. நாம் சொல்லுவோம் நான் பாடுறேங்க, நான் 2 மணி நேரம் தேவாரம் பண்ணேங்க, 5 மணி நேரம் தேவாரம் பண்ணேங்க. நாம நினைச்சா என்ன செய்ய முடியாது? பாட முடியாது. அன்னைக்கு முற்றதுக்கு வந்தாங்க. உண்மையிலே விஷ்ணுபிரியா வந்து 6 மணி நேரம் உட்காந்து எப்படி படிச்சாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப பாட வைக்கிறது யாரு? இவங்க விருப்பப்படுறாங்க, சுவாமி பாட வைக்கிறாரு. அதுல முதல்ல ஒரு நாளும் உண்டு, அவங்களால உட்காரவே முடியல. அப்ப அதுவும் சாமியுடைய தெரிவு. அப்ப யாரை உட்காந்து பாட வைக்கணுங்கிறது யாரு கையில இருக்கு? இறைவன் கையில தான். சாமி தான் முடிவு பண்ணு. சிலர் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கூட உட்கார முடியாது, உட்காந்து பாட முடியாது. அந்த வினைப்பெண் வந்து தடுக்கும், எங்கேயாவது எஞ்சி போயிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சிலவர் பார்த்தீங்கன்னா அந்த அதுல ஆர்வம் இருந்தா தான் சாமி அதுல உட்கார வைப்பார். ஆர்வமுடையார் காண்பார் அரணடி அப்படின்னு கூட நமக்கு திருமலை தேவன் என்னன்னு சொல்றாரு. ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இல்லைன்னா நம்மளை உட்காந்து பாட விட மாட்டாரு சாமி. நீ போ, இடத்த கழிவுன்னு போ அப்படின்றாரு. இது அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தா தான் முழுமையாக நம்மளை பாட வைப்பார். சரி, அப்படி இந்த இடத்துல சொல்றாரு, உடைந்த குடத்தில் இருந்து ஆகாயம் போல் உடல் இருக்கும் போது அகமும் புறமும் ஒன்றாகி பொருந்திய கடலுள் ஆழ்ந்த குடத்தின் உள்ளும் புறமும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு குடத்துல ஓட்டை இருப்பது அதிசயமா, ஓட்டை இல்லாதது அதிசயமா? ஓட்டை இருக்கிறது தான் அதிசயம். இப்ப தண்ணி, இப்ப ஓட்ட குடத்துல தண்ணீர் இருப்பது அதிசயமா, இல்லாதது அதிசயமா? இருக்கிறது அதிசயம். ஓட்ட குடத்துல தண்ணி இருக்கிறது ரொம்ப அதிசயம். அது எப்படி நீங்க அந்த தண்ணியை நீங்க நிரப்புவீங்க? அந்த ஓட்ட குடத்துல தண்ணி எப்படி நிரப்புவீங்க? தண்ணிக்குள்ள கொண்டு போய் அதை முக்கணும். முக்குனா ஒழுகுமா? ஒழுகாது. ஃபுல்லா அந்த குடம் நிறைய தண்ணி இருக்கும். அதே போல நாம சிவத்துல அழுந்தணும். இது உங்களுக்கு சிவத்துல முழுமையாக அழுந்துட்டோம்னா எந்த வழியாவும் எது போகாது, காற்று போகாது. இப்ப நினைச்சாலும் கூட சாமி நினைச்சா இந்த 9 வாசலுடைய எந்த இடத்துலனாலும் நம்மள இந்த காத்தை போக வச்சு உயிரை நீக்கிடலாம். ஆனா சாமி அதை நிலை பெற்று இருக்கும்படி செஞ்சிருக்காரு. அதுதான் இந்த ஓட்ட இதுல இந்த உயிர் இருப்பது அதிசயம் தானே. இது இறைவனுடைய மிகப்பெரிய கருணை. 9 வாசல்ல எங்கிட்டாலும் போயிடலாம்ல. காத்து தானே, உயிர் வந்து காத்தாதானே இருக்கு உள்ள, எங்கிட்டாலும் போயிடும். ஆனா இன்னொன்னா, நம்ம உயிரானது நம்ம உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலையும் இருக்கு. எங்க இருக்கு? கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம் அப்படிங்கிறீங்களா? இப்ப உயிர் வெளியே இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க இருக்கு? அது கிடையாது. ஏதாவது அன்பு செலுத்த கிடையாது. உயிர் எங்க இருக்கு? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். சித்தாந்தம் படிச்சவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. எங்கும் நிறைந்திருக்கு. இவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெருங்கிட்டாங்க. ஆனா எங்கும் நிறைந்திருக்கிறது கிடையாது. எங்கும் நிறைந்திருப்பது ஈசன் மட்டும்தான். சாமிதான் எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பார், எல்லா பொருளையும் கலந்திருப்பார். இந்த உயிர்களும் வியாபகம் தான். ஆனா இது அடங்கிய வியாபகம். எப்படி வியாபகம் அப்படின்னா, இது வந்து வியாபகம், அடங்கிய வியாபகத்துக்கு வியாபியம் என்று பெயர். இது எப்படி வியாபகம் அப்படின்னா, இப்ப நம்ம அமெரிக்கா வரைக்கும் நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என் எண்ணம் வந்து அமெரிக்கா நினைக்கிறேன்னா என்னுடைய வியாபகம் அது வரைக்கும் இருக்கும். இந்த உயிரினுடைய வியாபகம் எது வரைக்கும் இருக்கும்? அமெரிக்கா வரைக்கும் இருக்கும். திடீர்னு திருச்சியை நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய வியாபகம் எது வரைக்கும் போகும்? திருச்சி வரைக்கும் போகும். எந்த அளவுக்கு என்னுடைய வியாபகம் விளங்குகின்றதோ அது அளவுக்கு தான் இது வியாபகமா இருக்குமே தவிர முற்றும் வியாபகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த உயிர்களுக்கு இல்லை. ஆனா சாமி அப்படி கிடையாது. எல்லா உலகத்தையும் சாமி என்ன செய்யறாரு? சஞ்சரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு.
எல்லா உலகமும் ஆனாய் நீயே. எல்லா உலகத்திலும் இருக்காரு, எல்லா பொருளையும் கலந்துருக்காரு, அவர் கலக்காத பொருள் கிடையாது. ஒன்று நீ இல்லை, மாணிக்கவாசகர் சொன்னாரு, ஒன்று நீ இல்லை, எந்த பொருளுமே நீ கிடையாது சாமி அப்படின்ட்டு. என்னப்பா அப்படின்னு பார்த்து அடுத்த வரி பார்த்தா அன்றி ஒன்றில்லை அப்படின்னாரு. அந்த பொருளை நீ கலக்கணும் எந்த பொருளுமே இயங்காது அப்படின்னு. ஒன்று நீ இல்லை, அன்றி ஒன்றில்லை அப்படின்னாரு. யார் உன்னை அறிவிப்பாரு அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். எல்லா பொருளையுமே சாமி கலந்து வருகின்றார். அப்படி ஒன்றுபட்ட நீர்போல் உடம்புள்ள காலத்து அகத்தும் புறத்துமாய் உயிரோடு கலந்து விளங்கி சூரனாகிய மாமரத்தை ஊடுருவிய நீண்ட வேல் கை கொண்ட குமரா அடைக்கலாம். அந்த சூரபத்மனை வேலினால் துளைத்து ஞானத்தை புகுத்தி, வேல் வந்துட்டாலே நான் ஞானம்தான், ஞானத்தை கொண்டு சூரனை இரு கூறாக ஆக்கி சேவலும் மயிலுமாக ஆக்கினான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானே உனக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை அப்படியே துதிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்க திருச்செந்தூருக்கு வந்தாரு, ஒவ்வொரு சன்னதியா தரிசனம் பண்ணாரு. முதல்ல குளிச்சாரு, 16ஆம் தீர்த்தத்துல குளிச்சாரு, கந்த புஷ்கரணி தீர்த்தத்துல குளிச்சாரு, சிவபெருமானை பூசித்தாரு, பரிகாரத்துல பார்த்தாரு. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்று துதி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் சுகமாமுனிவர். இது கிட்டத்தட்ட ஒரு 6 நாளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சுகமாமுனிவர் பூசித்த அத்தியாயத்தை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதான் இருக்கிறதுல பெரிய கதை. மற்ற எல்லாமே சின்ன சின்னதாக முடிஞ்சிருச்சு. இது மட்டும், ஏன்னா இது வந்து பூசைங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாராலையும் பூசை செய்ய முடியாது. பூசைனாலே சிவபூசை தான் பூசை, மற்றதெல்லாம் பூசை கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முருகப்பெருமானே பூசை செஞ்சு காமிக்கிறாரு. அது மாதிரி அம்பாள் பூஜை செஞ்சு காமிக்கிறாங்க, விநாயகப் பெருமான் பூஜை செஞ்சு காமிக்கிறாரு. என்னில் ஆகும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணியே என்று உரைத்தருள அன்னலாதமை அரிச்சனை உரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவ. சிவபெருமானுக்கு விருப்பெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா எல்லா உயிர்களும் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது சிவபெருமானுடைய விருப்பம். எல்லா பேரும் நானும் அடின்னு பார்த்துட்டேன். இந்த சொற்பொழிவு பேசுறவங்க பூராமே இந்த சிவ பூஜையை வலியுறுத்த மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதுல குளித்துல ராமலிங்க ரொம்ப வலியுறுத்துவார். சிவ பூஜை பண்ணணும், ஒரு தீட்சை எடுக்கணும், ருத்ராட்சத்தை போடணும் அப்படின்னு வலியுறுத்து. அதை எல்லாருக்குமே நம்ம வலியுறுத்தணும். எல்லாருமே காலகாலத்தை தீட்சை எடுத்து ருத்ராட்சம் விபூதி தரிச்சு எல்லாருமே சிவபூஜை பண்ணணும். சிவபூஜைக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. அதனால சிவபூஜை கட்டாயமா எல்லா உயிருமே எடுத்து சிவபூஜை பண்ணணும். அதை சொல்றாரு, எறும்பு கடை யானை ஈராக ஈசனை பூசித்தும் நற்கதி கண்டும் தேரா பேய்கள் அப்படின்னாரு. ஏன்டா எறும்பு பூசை பண்ணுது, காகம் பூசை பண்ணுது, அணில் பூசை பண்ணுது, நண்டு பூசை பண்ணுது. நண்டு எங்க பூசை பண்ணுது தெரியுமா உங்களுக்கு? திருந்து தேவன்குடி நண்டு பூஜை பண்ணுது. மருந்து வேண்டிவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவதேவைதிய அருந்தவத்தோதொழும் அடிகள் வேடங்களே. இப்படி வர்ற ஞானசம்பந்த பெருமான். அதுவும் இந்த விபூதி ருத்ராட்சத்தை அருந்தவங்கள் புரிந்தவங்க தான் போட முடியுமா, எல்லாரும் போட முடியாதுங்கிறாரு. அருந்தவத்தோதொழும் அடிகள் வேடங்களே. சிவருமானுடைய வேடம் என்னது? விபூதி ருத்ராட்சம். அது அருந்தவம் புரிந்திருந்தால்தான் இந்த விபூதி ருத்ராட்சத்தையும் தரிக்க முடியுமே தவிர எல்லாராலையும் விபூதி ருத்ராட்சத்தை. அருந்தவத்தோதொழும் அடிகள் வேடங்களே அப்படிங்கிற. இப்படி நண்டு பூசை பண்ணுது, காகம் பூசை பண்ணுது குரங்களின் முட்டம், அணில் பூசை பண்ணுது குரங்களின் முட்டம், எறும்பு பூசை பண்ணுது எறும்பியூர், நாரை பூசை பண்ணுது மதுரை. இப்படி விலங்குகளே பூசை, 5 அறிவு படைத்த அதுவே பூசை பண்ணுதுன்னா நீ 6 அறிவு படைச்சு நீ பூசை பண்ணலன்னா நீ வந்து பேய் லிஸ்ட்ல தான் உன்னை சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. எறும்பு கடை யானை ஈராக ஈசனை பூசித்தும் நற்கதி கண்டும் தேரா பேய்கள் அப்படிங்கிறார். இப்போ சொல்லியாச்சுல, அடுத்து எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் சிவ பூஜை எடுத்து ஆகட்டும், போட்டுரும் சொல்லி தந்துரும். சொல்லி கொடுத்துருவோம் வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். வீடியோல போட்டு ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். வாட்ஸ்அப்ல போட்டுருவோம். அதான் போடுவோம். நீங்க கொஞ்சம் நாங்க சும்மா ஒரு நேரம் பார்த்துட்டு அடுத்து மறந்துடுவோம். அதனால நீங்க வீடியோ மாதிரி எங்களுக்கு போட்டு அனுப்பிடுங்க. அதை பார்த்து நாங்க ஏதோ நாங்க பண்ணிடுவோம். நம்ம குரூப்ல வேணா போட்டுருவோம், அதை வேணா பாடிடுவோம். குரூப்ல போட்டுருவோம். ஒரு 1.5 மணி நேரம் பூஜை பண்ணதை எடுத்து வச்சிருந்தோம், அது எப்படியோ டிலேட் ஆயிடுச்சு.
எங்க திருவாரூரில் வச்சு பண்ணது ஒரு ஐயர் வந்து ப்ராப்பரா 1.5 மணி நேரம் எடுத்திருந்தாரு. பூஜை பண்ணது அப்படியே எடுத்திருந்தாரு. எடுத்து சொல்லி சொல்லிதான் சார், சொல்லி சொல்லி செய்யறது தான் 1.5 மணி நேரம் எடுத்து வச்சிருந்தாங்க. அது அடுத்த தடவை இன்னொரு போட்டோம். சரி, திருவள்ளுவர் கொட்டிக்கிட்டு என்ன சார்? அப்படியா? ஆமா, உங்களுக்கு எல்லாம் வந்து கரெக்டா ஒரு 3-4 மணி நேரம் வந்துடும். உங்களுக்கு 4 மணி நேரம் கன்ஃபார்ம். நீ அதே வந்துடும், வேமா வந்துடும். சரிங்க சார், சரி. திருவள்ளுவர் கொட்டிக்கிட்டு இப்படி அவரவர் கலைகள் கூறும் கணித முறைப்படி உயிர்களுக்கு சிறந்த முயன்ற வாழ்க்கை சிந்திக்க சிவகாமியாருடன் தில்லையில் ஆனந்த தாண்டவம் கூத்தை ஆடிக்கொண்டிருந்து அவரவர் வினைப்பயன்களை அளத்தல் உடையவரே நான்மாடக்கூடல் என்னும் சிறந்த மதுரை திருநகர் சித்தராகி விரும்பிய வினோதங்களை காட்டிய வேலியர். அப்ப இப்ப இந்த இடத்துல சிவபெருமான சொல்லும் போது முருகரையும் சேர்த்து சொல்றாரு. சித்தராகி வந்தார் யாரு? சிவபெருமான் தானே வந்தாரு. இங்க வந்து முருகப்பெருமான வேலியறைவா அப்படிங்கிறாரு. அப்ப இவர் வேற கிடையாது, அவர் வேற கிடையாதுன்னு முடிவு. தில்லையில நடனமாடக்கூடிய பெருமான் வேற கிடையாது, முருகப்பெருமான் வேற கிடையாது. அங்க தில்லையில் நடனமாடுகின்ற ஆனந்த தாண்டவத்தை புரிகின்ற வேலியறைவா உனக்கு அடைக்கலாம் அப்படிங்கிற. தில்லையில என்ன ஆடுறாரு? கூத்து. தில்லையில கூத்து ஆனந்த கூத்து. ஆனந்த கூத்த நறுவெளியில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாம தோல் நோக்கம் அப்படிங்கிறது நமது மாணிக்காசர். நம்ம யாரை சாரணும்? ஆனந்த கூத்தன் ஆகிய ஈஸ்வரை நாம் சார்ந்தால் நாமளும் ஆனந்தமா இருப்போம். அதை சாராம உலகத்தை சார்ந்தோம்னா நாமளும் அந்த மாதிரிதான் இருப்போம். அற்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு இங்கேயே இருக்க வேண்டியதான். நம்ம மேலேறி போக முடியாது. அது மாதிரி உண்மையான செல்வம் யாரு? சிவபெருமான் தான். அந்த செல்வனை போய் நாம் சார்ந்தால் நாமும் மிகுந்த செல்வடையராக இருப்போம். அவன் சாரவில்லை என்றால் பரம ஏழையாக இருப்போம் இங்க இருந்து. அப்படி இது நிறைய கதை சொல்லணும், ஆனா டைம் தான் இல்லை. சரி, இருக்கட்டும். இது அடுத்ததுல நம்ம நிறைய கதை சொல்லிடுவோம். இன்னைக்கு வந்து நேரம் முடிக்கிறது. அவன் முடிக்கதான் நிறைய வந்துட்டு அது முடிச்சிடலாம். கடைசி முடிய போகுது. இப்படி ஒவ்வொன்னா வாழ்த்துறாரு. சொன்ன இவைகளை அன்றி பெரிய திருவேணியாகிய உள்ளம் மகிழ் கொள்ள அனைத்தும் ஒன்றே என்ற நிறைந்து மாயாமலத்தை மாய்த்த மாபெரும் ஞானிகளின் உள்ளக்கமலத்தில் வாழும் தெய்வ வண்டே வேதங்களால் அளவிட்டறியாத இயலாத வேலிறைவா அடைக்கலம் சொல்லி முடிச்சதும் முருகப்பெருமான் திருவடியில விழுந்தாரு. யாரு? சிவமுனியர் விழுந்தார். உடனே சாமி அப்படி தொட்டு அவரை தூக்குனாராம். யாரு? முருகப்பெருமான் தூக்குனாராம். இப்ப திருச்செந்தூர்ல போய் முருகப்பெருமானை இவ்வளவும் அடைக்கலம்னு சொல்லி சாமியை போய் போற்ற கடைசி திருவடி மலர்களை முடியில் புனைந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டு அணிகிறன் என்று விண்ணப்பித்ததோ அடுத்த நிமிஷமே வேல்படை திருக்கர ஆறுமுக விமலன் செய்ய சிலமும் தண்டையும் ஒளி எழுப்பும் திருவடி கமலங்களை குவித்த கரங்களால் கும்பிட்டு உள்ளம் நெகிழ தலையை நிலம்பட வணங்கி நின்ற குறை ஒன்றும் இல்லாத சுகமுனிவரை குமரமூர்த்தி தன் கைகளால் தூக்கி எடுத்தான். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படி போய் திருவடியில போய் விழுந்தவன் முருகப்பெருமான் என்ன செஞ்சாராம்? அப்படி தூக்கி எடுத்தாராம். வேறுபட்ட கருணை பாருங்க. முருகப்பெருமான நீங்க எல்லாருமே இப்ப நீங்க சிவ வழிபாட்டுல இருக்கீங்க அப்படின்னா நீ முருகப்பெருமான வழிபாடு செய்யாம நீ எங்க வர முடியாது. இந்த வழிபாட்டுல நிலைச்சு நிக்க முடியாது. முருகப்பெருமான மனமொன்றி தியானித்தால் ஒழிய வழிபாடு செய்தால் ஒழிய நாம இந்த சிவ வழிபாட்டுல நிலைத்து இருக்க முடியாது. அது அருணாத பெருமான் சொல்றாரு, அரகர சிவாயவென்று தினமும் நினையாமல் என்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடு வார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் என்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ அப்படின்னு அருணாத பெருமான் பாரு. முருகா 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 முருகா, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் அரகர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் இருந்தேன். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு பெண்கள் வீட்டுக்கு பின்னாடியும் போய் நின்றுகிட்டு அனுதினமும் நானும் அசனமிடு வார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று ஒவ்வொரு அந்த வேசிகளுடைய வீட்டுல போய் நின்றுகிட்டு நான் என்ன பண்ணேன்? பெண்களுடைய இன்பமே பெரியது என்று நான் அங்கே போய் தெரிந்து கொண்டிருந்தேன். எங்க முருகன் என்னைய கைவிடல, என்னையும் ஒரு பொருளாக என்னை அழகார சிவாயவென்று தினமும் நினைக்குமாறு எங்க பெருமன் செய்தார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. ஒவ்வொரு நிலையும் இன்னைக்கு திருச்செந்தூர் புராணம் இன்னைக்கு முடிய போற தருவாயில திருச்செந்தூர் முருகன்னாலே எல்லாருக்கும் பிடிக்காத ஆள் இருக்காது. ஏன்னா முருகப்பெருமானுடைய கருணை அப்படி, அங்க இருக்கக்கூடிய நிலை அப்படி. அங்க எத்தனை தடவை போனாலும் சடிக்காத ஒரு இடம் எதுன்னா திருச்செந்தூர். இன்னைக்கு காலையில அடின்னு கழுகு மலை போயிருந்தேன். அங்க எப்படி கூப்பிடுறான்னு தெரியல. நம்ம எப்ப எந்த நேரத்துல எங்க நம்மள சாமி கூப்பிடுவான்னு நமக்கே தெரியாது. ஆனா
நேற்று வரைக்கும் நைட்டு வரைக்கும் போகணும்னு உறுதி கிடையாது. திடீர்னு இன்னொன்னு கழுகு மலைக்கு யாரும் சாதாரணமாக போக முடியாது. அங்கே ஞானம் உள்ளவர்கள் தான் எங்கே போக முடியும்? கழுகாச்சல மூர்த்தியை போய் பார்க்க முடியும். இன்னொன்னு அவர் பார்த்து கூப்பிடணும். எந்த ஒரு தலமாக இருந்தாலும் சாமி பார்த்து கூப்பிட்டாதான் அங்க நாம. அப்படி திடீர்னு நைட்டு முடிவு எடுத்து கழுகு மலையில அங்க கல்யாணம் அப்படின்ட்டாங்க. அது வரைக்கும் சங்கர கோயில்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப கழுகு மலை அப்படின்னாங்களா. உடனே சாமி அடியனை கூப்பிட்டாரு. போயாச்சு. போய் சாமி நல்லா தரிசனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வந்ததும் சாமி சொல்றாரு, நீ திருச்செந்தூருக்கு வா அப்படின்னு. இந்த நான் அடின்னு திருச்செந்தூர் போறேன். எப்படிதான் உடனே ஒரு நண்பர் போன் பண்றாரு, நீங்க வாங்க, நீங்க திருச்செந்தூர் போகணும், வரீங்களா அப்படின்னு கேட்காங்க. கூப்பிடுறது யாரு? நண்பர் இல்ல, முருகப்பெருமான், மறந்துடக்கூடாது. கூப்பிட்டது யாரு? போன் போட்டு கூப்பிட்டது. நீ இன்னைக்கு திருச்செந்தூர் புராணம் முடிக்கல, நீ வா, நீ திருச்செந்தூருக்கு வா அப்படின்னு சாமி கூப்பிடுறாரு. சாமி மேல உள்ளது மட்டும், மேல உள்ளது சித்தமு. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் சாமி அப்படி முருகப்பெருமான் பார்த்து அவரை சுகமா முனிவரை அப்படி எடுத்து தூக்கினார். இவனியா சுகமுனிவரை பார்த்து முருகப்பெருமான் அப்படி தொட்டு அப்படி தூக்கினார். இப்ப சாமி செய்த காரணம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். செய்கின்ற உபகாரங்கள் நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்க அறியாமல நீங்களே பூஜை ரூம்ல உட்காந்து அழுகுங்க. செய்கின்ற உபகாரத்தை நினைக்கணும், அவ்வளவுதான். நினைக்க இறைவன் நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு துன்பமானது எப்படி விலகுதுன்னு மட்டும் பாருங்க. அவன் கருணை நினைங்க, அதுதான். அப்படி சாமி அப்படி தொட்டு தூக்குனாரு, எடுத்தார். கந்தப்பரமன் கரங்களால் எடுத்து கடப்ப மாலை அணிந்த அழகிய மார்பில் ஆனந்த தழுவி தூய்மையுடன் சிறந்த தவத்தில் மேற்பட்ட சுகமுனிவா, வேத சார சொற்களால் அன்பால் துதித்த அனைத்தையும் அருள் மிகுந்து ஏற்றணும். உன்னுடைய புகழையெல்லாம் யான் ஏற்றணும் அப்படின்னு முருகப்பெருமான் யார்கிட்ட சொல்றாரு? சுகமுனிவை பார்த்து சொல்லி, நீ இவ்வளவு நேரம் நீ புகழ்ந்தாயே, அதை முழுவதும் நான் என்ன செய்ய போகின்றேன் என்றால், வீரபாகுவை வைத்து திரு வீரபாகுவை நிறைவேற்றி வைப்பன். உன்னுடைய புகழ் நீ என்னை போற்றிய அனைத்தையும், துதியாக சொன்ன அனைத்தையும் மன்னம் செய்து ஓதுவார் அனைவருக்கும் அவர்கள் மனத்தில் நினைத்தவாறு யாம் வீரபாகு வைத்து அதை நாம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணாரு? நம்மை வந்தித்த சுகமுனிவா கேள், உலகிற்கு உனது தரிசனத்தால், மொழியால், நினைவால், தீண்டலால் அறம் பொருள் இன்பம் வீடு முதலான நாற்பேரும் சிறக்க நல்கி உயர்ந்த ஜீவன் முத்தராகி எவ்வுலகிலும் முற்பட்டு இருப்பாயா, எப்போதும் உன்னுடைய பேர் நிலைத்து இருக்குமாறு யாம் செய்வோம் அப்படின்னு சுகமுனிவர் பார்த்து சொன்னார். சிவமுனிவர் தன் இரு கரங்களை குவித்து வணங்கி பிரியா விடை என்று திருவுள்ளம் கொண்டு இருந்து அங்கு சாமியை போற்ற ஆரம்பித்தார். முக்குணங்களையும் அகற்றி முனிவரே கேள்வி. இப்ப இவ்வளவு கதையும் யார் சொல்றா? நைமிசாரண்ய முனிவருக்கு அந்த சூதமா முனிவர் இந்த கதை முழுவதும் எடுத்து சொன்னார். திருச்செந்தூர் புராணம் முழுவதையும் முதல்ல நைமிசாரண்ய அந்த இதுக்கு வந்து கைலாயமலை சாரல்ல இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் வசிக்கக்கூடிய நைமிசாரண்ய முனிவர்களிடம் வந்து இந்த சுதமா முனிவர் அந்த முனிவர்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னதும், அந்த புராணத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள்னு சொன்னதும், இத்தனை புராணத்தையும் இவ்வளவு கதைகளையும் எடுத்து அந்த நைமிசாரண்ய முனிவர்களுக்கு நமது சுதமா முனிவர் இந்த கதை முழுவதும் எடுத்து விரைத்து வைத்தார். இந்த கதையை கேட்டவங்களுக்கு என்ன ஆகும்னாரு? இந்த கதையை சிரவணித்தவர்களுக்கு திருச்செந்தூர் புராணத்தை திறந்தோறும் பாராயணம் செய்பவர்கள் சிறந்த செல்வத்தையுடனும் சிறந்த குணமுடைய மக்களுடனும் நெடுங்காலம் வாழ்வர். இந்த புராணத்தை யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டாகும்? நெடுங்காலம் வாழ்வாங்க, நீண்ட ஆயுள் அவர்களுக்கு. இறைவன் திருமுன் குருமுகமாக மேலுரைத்த புராணத்தின் ஒரு அத்தியாயம் முழுவதும் சிரவணிப்பவர் அனைவரும் அழகிய அசுவமேத யாகத்தால் ஏற்படக்கூடிய கதியை அடைவர். ஒரு அசுவமேத யாகம் செய்தால் ஒருத்தர் போய் இந்திரனாக பிறப்பார்கள். ஒரு அசுவமேத யாகங்கிறது 100 அசுவமேத யாகம் செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு இந்திரனாக பிறப்பாங்க. அந்த ஒரு ஆற்றல் வந்து இந்த புராணத்தை கேட்டால் அசுவமேத யாகம் செய்த பலன் உண்டாகும். அதே போல சிவபெருமானை அர்ச்சிக்கும் போது அந்த வில்வ பழத்துல அந்த வில்வம் பழகுவாங்க, அதுல தேனை குழப்பி சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன். அதே இது ஒரு 100 எடுத்து அபிஷேகம் பண்ணீங்கன்னா உடனே இந்திரனா போய் பிறந்துடான்னு நீங்க தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. அப்படியா? அப்ப இந்திரனா போய் பிறந்துடலாம்,
நல்ல சுகபோகமா இருக்கலாம். அங்க ரம்பை ஆடுவா, ஊர்வசி ஆடுவா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் நினைச்சிடாங்க. அந்த இன்பம்லாம் அது எல்லாமே நொடிப்பொழுது வாழ்ந்து போகக்கூடிய இன்பங்கள். நிலையான இன்பம் இறைவன் ஒரு திட்டம் மட்டும்தான் இருக்கு. அந்த இன்பத்தின் நடுதான் ஞானிகள் எல்லாம் ஓடுறாங்க. எல்லாருக்கும் கிடைக்காத கடவுள் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டு அறிவார் இல்லை. உன்னாடியுள்ளே ஒளியுற நோக்கினால் அவன் கண்ணாடி போல கலந்திருந்தான். நீ அன்பு செலுத்துங்க, உங்களுக்கு கண்ணாடி போல முன்னாடி வந்துடுவாரு. இதெல்லாம் விட்டு நான் காட்டுல போய் தவம் செஞ்சிடறேன், மேட்டுல போய் தவம் செஞ்சிடறேன்னா சாமி காட்சி கொடுக்க மாட்டேன். எத்தனை ஆண்டுகள் தவம் தான் சரி, அன்பு இல்லாத இடத்துல எப்படி சாமி வருவார் யோசிங்க. அன்பு இல்லாம நீங்க எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் சாமி வெளிப்பட மாட்டேன். அப்படி 8000 யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டு அறிவார் இல்லை. உன்னாடியுள்ளே ஒளியிற நோக்கினால் அவன் கண்ணாடி போல கலந்திருந்தான். அப்பனை நந்திய ஆறா அமுதினை உப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்துவின் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாமே என்று சொல்வதற்காங்க. எந்த நிலையிலிருந்து வழிபாடு செய்தாலும் அந்த வழி தாங்கி சாமி நம்ம கிட்ட வந்துடுறானா. கோயிலுக்கு போக முடியும்னு சொல்லி வீட்டுல உட்காந்து வழிபாடு செஞ்சாலும் அங்கேயும் வந்து அருள் செய்ய வராரு. ஒரு மடத்துல போய் உட்காந்துட்டு வழிபாடு செஞ்சாலும் அங்கேயும் வராரு. நீங்க நினைக்கதான் செய்யணும். நீங்க நினைத்தால் கண்டிப்பா சாமி நினைப்ப ஒரு மனம் கோயிலாக கொண்டார். அனைத்தெழும் அம்பலக்கூத்தனை தினைத்தெழுதும் மறந்து உய்வனோ என்று சொல்வதற்கிணங்க அன்பு ஒண்ணு இருக்கணும். அது ஒண்ணுதான் அந்த அன்பு வருவதற்கு தான் வழிபாடு. அருத்தியினால் நாயடியன் அணிகொள்தில்லை கண்டேனே என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கிறாங்க. அந்த அருத்தி என்பது வழிபாடு. வழிபாடு செய்தால்தான் தில்லையை காண முடியும் என்று அந்த ஒரு வரியில அழகா சொல்றார். இப்புராணத்தை திருமுன் மும்முறை சிறப்பிடித்தவர் எத்தகைய மலடா இருந்தாலும், இதை 3 முறை இந்த புராணத்தை யாரு கேட்கிறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட மலடா இருந்தாலும் குழந்தை பேர் கிடைச்சிருமா. இந்த திருச்செந்தூர் புராணத்தை அவங்களுக்கு வாசிச்சு காமிச்சோம்னா சொன்னோம் அப்படின்னா அவங்க எப்படி வந்துடுவாங்கன்னா குழந்தை பேரு வெகு விரைவா கிடைச்சிருமா. மலடாக இருந்தாலும் மக்கட்பேரை அடைந்து உய்தி அடைந்து நில உலகில் அழகதிவான குபேரனை போல் வளரும் செல்வம் பெற்று வாழ்வார்கள். இந்த புராணத்தை கேட்டு அப்புறம் நூற்களை இடையராது ஓதி உணர்வு முனிவர்களே 24 குக தீர்த்தங்களை இவ்வளவும் சொல்லிட்டு அந்த முனிவர்களுக்கு 24 குக தீர்த்தங்களை நான்மறை தேடும் சகத்நாதரையும் திருமாலையும் மேல்பாட்டால் உயர்ந்த குருபரனாகிய குமரனையும் நவ வீரர்களையும் வள்ளி தேவயானையரையும் ஞான வேறுபடையும் உரிமையுடைய திருக்கோயிலையும் சந்தன ஜலத்தையும் திரு சுதந்திரங்களையும் ஆண்டுதோறும் சென்று வழிபடுங்கள் என்று சுதப முனிவர் அத்தனை முனிவருக்கு சொல்லி முடிச்சார். நீங்க அன்றாடம் போய் திருச்செந்தூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய எல்லாவரையும் தரிசனம் செய்து அந்த கந்த மாதன மலை 14 தீர்த்தல குளிக்கிறது, சந்தன ஜலத்துல இது பண்றது, சாமியை போய் பூசிக்கின்றது, இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யுங்கள் என்று சுதம முனிவர் அந்த நைமிசாரண்ய முனிவருக்கு சொல்லி முடிச்சு இப்ப வாழ்த்து சொல்ல போறாரு. என்ன வாழ்த்துங்கிறீங்களா? மயில் வாழ்க, மயில் வாழி, தகர்வாளி, சேவல் வாழி அப்படின்னாரு. தகர்னா ஆடுன்னு அர்த்தம். மயில் வாழ்க அப்படின்னு மயில் ஏற்கனவே நீங்க நம்ம சொல்றதுதான். அந்த பாட்டை சொல்லும்போது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலி கரணை போற்றி ஏவரும் துதைக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி அப்படின்னு சொல்வதற்கு என்னங்க மயிலை போட்டுறாரு. ஏன்னா ஒரு காலத்துல அச்சத்தால் தொழுத சூரபத்மனை அன்பால் தொலை வைத்தார் முருகப்பெருமான். எல்லாரும் பயந்து போய் நடுங்கி போய் அடி வெளுத்துருவானா யாரு? சூரபத்மன். தேவர்களை பயங்கர துன்பப்படுத்தியிருக்கான். ஏன்னா சிவபெருமான ஒருத்து செஞ்ச அந்த ஒரு காரணத்தினால பாருங்க 108 யுகம் அடி வாங்கியிருக்காங்க தேவர்கள். அதான் சிவபெருமான் மறந்து எந்த காரியத்தையும் என்ன செய்யக்கூடாது, நாம செய்யக்கூடாது. அவரை நினைந்து ஒவ்வொரு காரியமும் எல்லாம் சிவபெருமான் திருவருள் என்று செய்தால் நமக்கு இன்பம் உண்டாகும். அவனை மறந்து செய்தால் நமக்கு துன்பம் உண்டாகும். நமக்கு இன்பம் வேண்டுமா துன்பம் வேண்டுமா நாம தான் முடியும். அப்படி மயில் வாழ்க, மயில போட்டான். அடுத்து ஆடு வாழ்க. ஆடு என்ன? ஆடு எதுக்கு இங்க சொல்றாங்க? முருகப்பெருமானுக்கு ஒரு வாகனம் ஆடு, மறந்துடக்கூடாது. நீங்க இப்பயும் போனீங்கன்னா திருச்செந்தூர்ல அந்த விழா நடத்துவாங்க, ஆடை வச்சு விழா நடத்துவாங்க. ஒரு முறை கந்த புராணத்துல சொல்லுவாங்க, ஒரு யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாகம் பண்ணும்போது என்ன செஞ்சாங்க, தப்பா அந்த வடமொழி ஸ்லோகத்தை கொஞ்சம் மாத்தி சொன்னதுனால அந்த வேலியில இருந்து ஆடு வெளியில வந்து அத்தனை வரையும் துவம்சம் பண்ணிருச்சு. அத்தனை வரையும் அடி புரட்டு எல்லா தேவர்களும் அஞ்சு ஓடி போய் முருகப்பெருமானை போய் சரணாகதி அடைந்தார்கள். அப்போது முருகப்பெருமான் அதை அடக்கி அதை வாகனமாக ஆக்கி கொண்டார். அதனால முருகப்பெருமானுக்கு அது ஒரு வாகனமாக ஆகி. எது? ஆடு. எது? வயலுல முருகப்பெருமான் தான் அங்கேயும் ஆடு வாகனம் இருக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. ஆடு வாழ்க, சேவல் வாழ்க, மந்திர சொரூபம் போன்ற திரிசுதந்திர அந்தனர் வாழ்க, குயிலிசை தங்கிய மொழியினையுடைய தேவயானையர் வாழ்க, குறவர் குல பூங்குடியான வள்ளியம்மை வாழ்க. அப்ப 2 சக்தியும் சொல்லிடுறாரு.
கொடிய சூரனை மாய்த்த மேல் வாழ்க ஞானத்தை சொல்லிடுறாரு. திருச்செந்தூரில் இருப்பவர்கள் வாழ்க, அங்க திருச்செந்தூர்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அது சொல்லிடுறாரு. ஆறுமுக பெருமானுடைய அருள் வாழ்க, வானில் இயங்கும் மலைபொழி மேகங்கள் வாழ்க. புராணத்தை சரணிப்போர் ஓதுவோர் இதை படிக்கிறவங்க கேட்கிறவங்க அத்தனை பேர் உறவினர் முதற்கொண்டு நல்லா இருப்பாங்களாம். இந்த புராணத்தை யாரு கேட்டாங்களோ அவங்க உறவினர் முதற்கொண்டு நன்றாக வாழ்வார்கள், நீண்ட ஆயுளோடு வளம்பல எய்தி வாழ்வாராக என்று சொல்லி இந்த புராணம் நமக்கு முடிகின்றது. இதுக்காரும் சார் ஏன்னா அது அதோடைய சுருக்கத்தை போட்டிருக்காங்க, அந்த கதையினுடைய சுருக்கத்தை போட்டிருக்காங்க. முன்னாடி பாட்டா போட்டு பின்னாடி அதோடைய கதையை போட்டிருக்காங்க. சின்ன சின்ன ஒரு ஒரு பக்கத்துக்கு அந்த கதையை போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் திருச்செந்தூர் புராணம் நமக்கு நல்லபடியாக ஒரு வருட காலமாக நிதானமாக போகியது. உடல் நம்ம என்ன எடுத்தோம்னா சிவ தர்மோத்தரம் எடுத்தோம். அடுத்து நம்ம அடுத்த வாரத்துல இருந்து சிவ தர்மோத்தரத்தை மறுபடியும் மீண்டும் பார்ப்போம். ரெண்டாவது சிவ தர்மோத்தரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா உடல் நாயன்மார் வரலாறு வந்தாலும் அது மாதிரி திருப்புகளுக்கு நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விளக்கம் நம்ம திங்கள் வியாழன் நம்ம கொடுக்க போறோம். அதுல முதல்ல முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண பாட்டை நம்ம முதல்ல எடுக்க போறோம். இன்னைக்கு திங்கக்கிழமை, அடுத்த திங்கக்கிழமை தானே, திங்கக்கிழமை முதல்ல அந்த பாட்டை நம்ம பார்த்து விடுவோம் என்று சொல்லி அடுத்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம இந்த தீபாவளி முடிகிற வரைக்கும் நமக்கு இதுதான் இந்த திருப்புகழ் விளக்கம். அது மாதிரி இந்த சிவ தர்மோத்தரம் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். இல்லைன்னா நாயன்மார் வரலாறு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சிவ தர்மோத்தரம் இதை எடுப்போம். சரிதானா? தீபாவளிக்கு பிறகு கூட சிவ தர்மோத்தரத்தை எடுப்போம். சரி, இதுவரை உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதுனால உங்களுடைய கல்வினை கரைந்து அதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அது நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? சரி. எல்லாரும் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்யுங்கள். திருச்சிட்டோம். தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நின் சந்தமுடனிந்த நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ உண்டரிகர் அண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்கலம் கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் உண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே கொங்கை குர மங்கையும் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கைலாய பரம்பரை சிவஞான போதை நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாயு குயிலாரும்பல் திருவாவுடு தறிவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாது வேகம் அழிவலம் சுரக்க மன்னன் ஓன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மே விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே ஆரிது தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே என்னாருடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, அறுபடை வீடு முருகப்பெருமானுக்கு, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம்.